So, Kana, Gavnida, exercise 8.2. In the specific angles kind introduction videos 30 degree, 45 degree, 60 degree, 90 degree, 0 degree இதெல்லாமே வந்து எப்படி derive ஆச்சுன்ற videos prior post பண்ணிருப்பேன். So அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. And இந்த டேபிள் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்க வச்சிருக்கேன். நீங்க இந்த values வந்து by hearted-ஆ இருக்கணும் எப்போதுமே. சரியாடாமா? So இப்போ வந்து sin 60 evaluate பண்ண சொல்லிருக்காங்க. So we have to substitute the values and simplify. அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். Exercise 8.2 first sum. Sin 60 cos 30 plus sin 30 cos 60. எந்த இடத்துல பிளஸ் வருது, எங்க எதுவுமே இல்லாம ரெண்டு டேர்ம்ஸ் இதா இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும்னா sin 60 sin 60 னா உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பா ஞாபகம் வரணும் தாங்க. இங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் இத எடுக்கிறேன். ஓகே, √3/2. அப்ப √3 பாருங்க, sin θ 60 டிகிரினா என்னது நமக்கு √3/2. அடுத்தது cos 13 இருக்கு. அதுக்காக நம்மளும் சும்மா cos 13 போய் எழுத முடியாது வேல்யூவை. இங்க என்ன ஆபரேஷன் இருக்கிறதா அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, sin 60 ஒரு பிராக்கெட்ல cos 30 ஒரு பிராக்கெட்ல இருக்கிறப்ப இது என்னது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதா அர்த்தம். சோ ஒண்ணா நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ரெண்டுத்தையும் பிராக்கெட்ஸ்ல கூட நீங்க எழுதலாம். cos 30 அப்படின்னா என்ன வரும்? அதுவும் √3/2 தான். இத நான் வந்து நடத்துறப்ப இந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிருப்பேன். sin 60 cos 30 ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி sin 30 cos 60 இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சொல்லிருக்கனா இல்லையா? சோ இப்போ இதுக்கு √3/2. ஓகேவா? சோ அடுத்தது என்னது? நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். கரெக்டா? இப்போ sin 30 cos 60 பார்த்தனே பாருங்க, 30 60 இது ரெண்டும் sin cos மாறறப்ப இது ரெண்டோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரே மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாமா? sin 30 1/2 cos 60 ஓட வேல்யூ என்னது? 1/2. சோ எழுதிக்கலாமா? 1/2 into 1/2. அப்ப அடுத்ததுல என்ன பண்ணோம்? fraction multiplication. நமக்கு என்ன இருக்கு? fraction multiplication. அப்ப numerator will be multiplied with the numerator. √3 into √3 என்னமா? 3/2 into 2 என்னடா கண்ணா? 4. அப்ப 3/4 plus again இங்க என்னது? fraction multiplication. numerator into numerator 1 by denominator into denominator 4. அப்ப 3/4 plus 1/4 அப்படின்னா என்னடா கண்ணா? இது என்னது? உடனே இதுல நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா ஆட் பண்ணுமா? கிடையாது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரப்ப லைக் ஃபிராக்ஷன்ஸா இருக்குன்ற பட்சத்துல denominators சேமா இருந்தா, if the denominators are same, then you can add only the numerators. like fractions convert பண்ணதுக்கு அப்புறம் we must do a addition operation. சரியா? சோ அப்ப இங்க என்னது? 3 plus 1 by 4 plus 4 னு தயவு செஞ்சு எழுதிராத. 4 அப்படின்றது common denominator. Since it is same for both the fractions, the denominators is same for the both the fractions, நம்ம என்ன பண்ணோம்? காமனா எடுத்து 4 எழுதிட்டு numerators alone will be added. புரியுதாடா தங்கம்? சோ இப்போ என்னது? 4 வந்து நீங்க காமனா எடுத்து எழுதிக்கிட்டீங்க. சோ அடுத்த லைன்ல என்ன பண்ணலாம்? 3 plus 1 is equal to 4. denominatorலயும் 4 இருக்கு. சோ 4/4 என்னடாமா? 4/4. 4 ones are 4, 4 ones are 4. கரெக்டா? சோ 1 டைம் போகும். 1/1 என்ன? 1 தான். இல்ல மேம் இந்த 1 1 புரியலனா கண்ணா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமா இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 will be our answer. புரியுதா தங்கம்? சோ இது சால்வ் பண்ணியாச்சா? செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? ஓகே. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு 2 tan square 45 என்னடா கண்ணா? 2 tan square 45 plus cos square 30 minus sin square 60 என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? cos square 30 minus sin square 60. இப்படி கொடுக்கறப்ப எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லையா? cos square, sin square, tan square இருக்கா இல்லையா? சோ அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்னா tan square 45 ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது.
tan 45 ஓட வேல்யூவை நீங்க ஸ்கொயர் பண்றீங்க. என்ன தங்கம்? tan 45 ஓட வேல்யூவை நீங்க ஸ்கொயர் பண்றீங்க. ஓகேவா? அடுத்தது cos 30 ஓட வேல்யூன்றப்போ அதே மாதிரி தான். cos ஸ்கொயர் 30 னா cos 30 ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்றீங்க. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமே. இப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 2 tan ஸ்கொயர் 45 னா நம்ம 2 into என்னடாக்கனா 2 into அத பிராக்கெட் போட்டுக்கோங்க. tan ஸ்கொயர் 45 அப்படினா tan 45 ஓடைய ஸ்கொயர். சோ tan 45 நமக்கு இங்க 1 அப்படினா 1 ஸ்கொயர். புரியுதா புரியலையா? பிளஸ் cos ஸ்கொயர் 30 என்னடாமா? cos ஸ்கொயர் 30. அப்ப cos 30 ஓட வேல்யூவை பாருங்க. என்னமா? cos 30. இங்க என்ன இருக்கு? cos 30 √3/2ன்றது cos 30 ஓட வேல்யூ. ஆனா cos ஸ்கொயர் 30 அதனால இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணனும். புரியுதா? அடுத்தது மைனஸ் sin ஸ்கொயர் 60. sin 60 ஓட வேல்யூ என்னன்னு பாரு. √3/2. அப்ப √3/2 நான் என்ன பண்ணனும்? ஸ்கொயர்ன்னு இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணனும். புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது 2 into 1 ஸ்கொயர். அப்ப 2 into 1 ஸ்கொயர் என்னது? 1 தான். 1 into 1 1 தான். பிளஸ் √3/2 க்கு என்ன பண்ணலாம்? √3 into √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஆகிடும். பை 2 into 2 4. இந்த ஸ்கொயர் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு அப்ளை ஆகும். மைனஸ் √3 into √3. √3/2 the whole square என்னது? √3 into √3 3 by 2 into 2 என்ன? 4. ஓகேவா? சோ இப்ப பாருங்க இதுல plus 3/4 minus 3/4 இருக்குதா இல்லையா? plus 3/4 minus 3/4 same numbers, the symbol மட்டும் differ ஆகுது. அப்ப என்ன ஆகுது? cancel ஆயிடும். உங்ககிட்ட plus 3, அதாவது உங்ககிட்ட 3 சாக்லேட் இருக்கு. நான் உங்ககிட்ட இருந்து 3 சாக்லேட்டையுமே எடுத்துறேன். அப்ப என்ன ஆகும் உனக்கு? you will have nothing. கரெக்ட்டா? 0 தான் இருக்கும். 3 சாக்லேட் உங்ககிட்ட இருக்கு. நான் இருக்கிற 3ஐயும் எடுத்துறேன் அப்படினா I take away 3 அப்படினா 3 minus 3 என்ன? 0. so same numbers different symbols னா என்னடாக்கனா 0. அதுதான் நம்ம இங்க பார்க்கறோம். plus 3/4 minus 3/4 gets cancelled. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 into 1 மட்டும் ரிமைன் ஆகும். 2 into 1 is 2. ஆன்சர் கிடைச்சதா? சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் என்ன? 1. செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் என்ன? 2. இது ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க plus √3/2 the whole square minus √3/2 the whole square இருக்கிறப்பவே நீங்க கேன்சல் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு ஸ்கொயர்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, தப்பு பண்ணிடுவேன்னு தோணுதுன்னா அடுத்தது நீங்க அதை ரெடியூஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்கொயரிங் பண்ணி வேல்யூ எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க +3/4 இருக்கு, இங்க -3/4 இருக்கு. சோ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடுறோம். ஓகேவாடா கண்ணா? புரிஞ்சுதா? ஓகேமா. சோ தேங்க் யூ. அடுத்த ரெண்டு சப்டிவிஷன், அடுத்த ரிமைனிங் இருக்க சப்டிவிஷன்ஸ் நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூடா. சோ கண்ணா பாருங்க 8.2ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ இதுல cos 45 by secant 30 plus cosecant 30. So cos 45 and sin 45 ஓட வேல்யூ நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ எழுதிக்கலாமா? cos 45 இருக்கிற இடத்துல what we are going to write? 1 by √2. ஓகே, அடுத்தது ஒரு பெரிய டிவிஷன் லைன். கரெக்ட்டா? இந்த லைனை வந்து நீங்க வரையறீங்க. சோ அந்த ஃபிராக்ஷன்ஸ் எழுதுறப்ப இந்த டினாமினேட்டருக்கு நீங்க வரையற லைனும் இந்த டிவைட் பை நியூமரேட்டர் அண்ட் பெரிய டினாமினேட்டர் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுற மாதிரி எப்போதும் வெச்சுக்கோங்க. சரியாமா? சோ அடுத்து பாருங்க secant 30. secant 30 னா சப்போஸ் இந்த ஆறதும் உங்களால மைஹார்ட் பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் 3 sin cos tan இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நம்மளால cosecant secant cot எழுதிக்க முடியும். இப்ப secant அப்படினா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? cos theta ஓட ரெசிப்ரோக்கல். அப்ப cos 30 √3/2 னா secant 30 என்னவா இருக்கும்? 2/√3. நான் சொல்றது புரியுதா? இது √3/2 னா இதனுடைய தலைகீழ் ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு secant 30. அப்ப 2/√3. சோ ஃபர்ஸ்ட் 3 இருக்குன்னா கூட உங்களால எழுதிட முடியும். சரியாடாமா? சோ 2/√3 plus cosecant 30 என்ன கொடுத்திருக்காங்கமா?
cosecant 30 secant எப்படி secant cos ஓட reciprocal அது மாதிரி sin theta ஓட reciprocal cosecant அப்ப sin 30 1/2 னா cosecant 30 என்னவா இருக்கும் 2/1 2/1 அப்படினா என்னது 2 கரெக்ட்டா 2/1 is nothing but 2 அப்ப 2 நீங்க எழுதிடலாம் ஓகே மேம் எல்லாமே fractions இருக்கு இது மட்டும் integer ஒரு whole number இருக்கு என்ன பண்றது அப்படினா கண்ணா நீங்க you can write it as fraction also உங்களுக்கு sum ஈஸியா அப்பதான் பண்ண முடியும் அப்படினா you can write it as fraction formatல எழுதலாம் so 2 மட்டும் எழுதாம 2/1 னே எழுதலாம் ஓகேவா சோ இப்போ இருக்கிற வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல நீங்க கால்குலேட் பண்றப்ப கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா செய்யணும் அவ்வளவுதான் விஷயம் சரியாடாமா சோ இப்போ நியூமரேட்டர்ல நமக்கு 1/√2 இருக்கு அது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் இப்போ டினாமினேட்டர்ல நமக்கு ரெண்டு fractions இருக்கு அதுவும் unlike fractions என்னடா கண்ணா unlike fractions சோ இந்த unlike fractions ஓட அடிஷனை நம்ம பண்ணிரணும் ஆமாவா இல்லையா சோ unlike இருக்கறப்ப நம்ம எப்படி பண்ணுவோம் we have to cross multiply கரெக்ட்டா இல்லையா இது 2 into 1 2 plus addition தான் கரெக்ட்டா unlike fractions ஓட addition அடுத்து √3 into 2 என்னது 2√3 by அதோட முடிஞ்சது நம்ம வேலை இது fractions என்னடா கண்ணா fraction addition அப்ப கண்டிப்பா ஒரு numerator and denominator இருக்கும் சோ அப்ப √3 into 1 இந்த ரெண்டு denominators மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க √3 into 1 √3 புரியுதா புரியலையா சோ அடுத்து பாருங்க என்ன பண்ணலாம் 1/√2 அப்படின்றது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் கரெக்ட்டா இல்லையா சோ அப்ப 1/√2 அப்படின்றதுக்கு இந்த கீழ இருக்கக்கூடிய fraction மேல ஒரு fraction இருக்கு கீழ denominatorல ஒரு fraction இருக்கு கரெக்ட்டா சோ fraction division தெரியுமா தெரியாதா a/b by c/d இருக்குதுன்னா what you have to do a/b இந்த division அப்படின்றது multiplication-ஆ மாறினதுக்கு அப்புறம் கீழ இருக்கக்கூடிய இந்த fraction எப்படி வரணும் மேல வரப்ப ரெசிப்ரோக்கலா வரும் d/c வரும் கரெக்ட்டா சோ இது வந்து உங்களுக்கு ஜெனரலா நான் வேரியபிள் வச்சு fraction division ரிமைண்ட் பண்றதுக்காக சொல்றேன் இங்க எடுத்து எழுதுறப்ப நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா மட்டும் போதும் ஓகேவா ரொம்ப சிம்பிள் சம் தான் ஆனா எழுதுறப்ப கரெக்ட்டா கான்சென்ட்ரேஷனோட செய்யணும் 1/√2ன்றது நியூமரேட்டர்ல இருக்கிற fraction எழுதிட்டோம் இப்ப into கீழ denominatorல இருக்கிற fraction வரப்ப எப்படி வரணும் denominator numeratorக்கு வந்துறணும் numerator denominator ரெசிப்ரோக்கலா வரணும் அப்ப 2 plus 2√3 by √3 இருக்குது என்ன ஆகும் √3 by 2 plus 2√3 வரும் புரியுதா புரியலையா சோ இது பண்ணதுக்கு அப்புறம் what you have to do multiply பண்ணுவோம் √3 1 into √3 is √3 by இங்க denominatorல என்ன இருக்கு √2 மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு என்னடா கண்ணா √2 நீங்க இங்க இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் ஓடையுமே மல்டிப்ளை பண்ணனும் அப்ப ரெண்டு டேர்ம் ஓடையும் பண்றீங்கன்னா என்ன ஆகும் √2 into 2 √2 into 2 என்ன 2√2 plus √2 into 2√3 ரூட்ல இருக்கிற நம்பரும் ரூட்குள்ள இருக்கிற நம்பரும் தான் மல்டிப்ளை ஆகும் சோ இங்க தனியா எடுத்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க 2√3 நீங்க எதோட மல்டிப்ளை பண்றீங்க √2 ஓட மல்டிப்ளை பண்றீங்க ஆமாவா இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்றப்ப ஈஸியா பண்ணிட்டீங்க என்ன பண்ணீங்க √2 into 2 அப்படினா இது ஹோல் நம்பர் இது ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் சோ 2√2 அப்படினே எடுத்து எழுதிட்டீங்க இங்க அடுத்து மல்டிப்ளை பண்றப்ப 2 அப்படியே எழுதிடுவீங்க என்னடாமா 2 அப்படியே எழுதிடுவீங்க ரூட்டையும் நம்ம என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் அத மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க 4√3 அப்படினு சொல்லி மல்டிப்ளை பண்ணிடுவீங்க அதெல்லாம் தப்பு இங்க இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் நீங்க எழுதிப்பீங்க ரூட்குள்ள இருக்கிற நம்பரையும் ரூட்குள்ள இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப √3 into √2 என்னது √6 அப்ப 2√6 புரியுதாடா கண்ணா என்னன்னு 2√6 சோ இப்போ உங்களுக்கு ஒரு fraction ஆன்சரா கிடைச்சிருச்சு ஆனா என்ன விஷயம்னா உங்களோட ஆன்சர் ஃபார்மட்ல டினாமினேட்டர் இப்படி ஒரு irrational நம்பரா இருக்க கூடாது ஆமாவா இல்லையா so we have to rationalize the denominator what we have to do we have to rationalize the denominator and final answer அப்படிதான் எழுதணும் அப்ப இது மாதிரி இருக்குது ஆன்சர் ஓகே இது கரெக்ட் தான் இதுக்கு அப்புறம் நம்ம rationalize எழுதி பண்றத தான் வந்து என்ன பண்ணுவோம் final answer எடுப்போம் so what is the step to rationalize the denominator கீழ இருக்கக்கூடிய இந்த டேர்மை
காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட் அப்படின்னா என்ன? இதனுடைய சிம்பிள் மாத்துவோம். கரெக்டா? அப்ப √3 நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல we have irrational addition terms 2√2 plus 2√6 அப்படின்ற terms இருக்கு. காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். both the numerator and denominator should be multiplied by the conjugate. அதாவது இந்த denominator இருக்குது பாத்தீங்களா? இந்த denominatorல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பிளஸ் அப்படின்னு சிம்பிள் மாத்துவீங்க. சோ 2√2 மைனஸ் 2√6 ஆல மல்டிப்ளை பண்ணும் பை again என்னது 2√2 minus 2√6 ஆல மல்டிப்ளை பண்ணும். The numerator and denominator both should be multiplied by the conjugate of the denominator. So அப்ப இங்க இருக்கிற fraction-க்கு நான் என்ன பண்ணிடுறேன்? நான் மைனஸ் சிம்பிள்னு சொல்லி சிம்பிள் மாத்திட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? √3 அப்படின்ற இந்த நம்பர் என்ன ஆகணும்? ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை ஆகணும். ஆமாவா இல்லையா? √3 ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை ஆனா என்னது? பாருங்க 2√2 into √3. டைரக்டா பண்ண தெரியாது, தயவு செஞ்சு தனியா எடுத்து எழுதி பார்த்து செய். இப்ப இதுல ரூட் டேர்ம்ஸ் இருக்கா? அப்ப 2 எழுதிக்கோ. 2√2 into √3 என்னது? 2 into 3 6. அப்ப 2√6. இந்த ஆன்சர் என்ன? 2√6. அடுத்தது என்ன? மைனஸ் சிம்பிள் இருக்கு. என்ன சிம்பிள்? மைனஸ். அடுத்தது √3 again என்ன ஆகணும்? செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை ஆகணும். அப்ப √3 into 2√6 இருக்கு. 2 அப்படியே எடுத்து எழுதிக்கோ. ரூட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப √18 என்னடா கண்ணா? 2√18. சரியா? எழுதிக்கலாமா? 2√18 by இங்க கீழ என்ன இருக்கு? a plus b into a minus b ஃபார்மட்டுக்கு வந்துரும். என்ன அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி? a plus b into a minus b எழுதலாமா? a plus b into a minus b னா என்ன ஃபார்முலா? a square minus b square. அதாவது 2√2 the whole square minus 2√6 the whole square. புரிஞ்சுதா புரியலையா? அதுக்காக கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைக்கும்? 2√6 minus 2√18 by 2√2 the whole square என்னது? மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாமா தனியா? 2√2 into 2√2 என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? 2 2s are 4. whole number மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √2 into √2 2. அப்ப 4 2s are என்னடா கண்ணா? 8. அப்ப 8 நீங்க எழுதிக்கலாம். மைனஸ் 2√6 the whole square. அப்ப 2√6 into 2√6 ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுது ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? சரி. அப்ப என்ன பண்ணணும்? 2 into 2 4 √6 into √6 6. 4 6 are என்ன? 24. அப்ப 8 minus 24. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? 2√6 minus 2√18 by 8 minus 24 என்ன? minus 16. ஏன் minus 16? 8 smaller number, 24 the bigger number. அப்ப என்ன பண்ணணும்? 24 ஓட சிம்பிள் தான் நம்ம இங்க எழுதுவோம். minus 24 அப்படின்னு சொல்லிட்டு. So 2√6 minus 2√18 by minus 16. இதோடையும் நம்ம சம் முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல தங்கம், இன்னுமுமே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? So சிம்பிளிஃபை பண்ற process இருக்கு அப்படின்னா you can simplify and write your answer. or இல்ல denominator rationalize ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம rationalizationோட நிறுத்திடலாம். இங்க நம்மளால simplification process இருக்குது, possibility இருக்கு, அதனால செய்யறோம். புரியுதாடா? செய்யலாமா அடுத்த ஸ்டெப்? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இத நான் பாருங்க கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்காக திரும்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுல கண்டினியூ பண்றேன். சோ 2√6 minus 2√18 by minus 16 இருக்காடா கண்ணா? சோ இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். சோ நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா இங்க நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா பிராக்கெட் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் மேக்ஸை காம்ப்ளிகேட் ஆகுறது. ஓகேவா? உங்களுக்கு சம்மு கஷ்டம், ஐயோ புரியவே இல்லை அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மைனஸ் இல்ல இது ரெண்டு டேர்முக்கு காமனா இந்த சிம்பிள் வருது அப்படின்றதெல்லாம் அந்த சின்ன சின்ன கேர்லெஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து
ஈஸியா சம் ப்ரொசீட் பண்ணிடலாம். சரியாடாமா? சோ கீழ டினாமினேட்டர் என்ன 16 தான். சோ -16 டினாமினேட்டர்ல இருந்த மைனஸ் நான் என்ன பண்றேன், ஐ அம் ஷிஃப்டிங் இட் டு தி நியூமரேட்டர். நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆவறப்ப நியூமரேட்டர்ல எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. சோ இந்த மைனஸ் அப்படின்றது இந்த ரெண்டு டேர்முக்குமே வரும். சோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அடுத்தது இங்க √6 அப்படின்றதுக்கு நமக்கு இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனா √18 அப்படினா நம்ம பார்க்கலாமா இல்லையா? சோ பாருங்க 18 நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன். 2 9s are 18. அடுத்தது 3 3s are 9. அடுத்தது 3 1s are 3. சோ √18 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும், √3 into 3 into 2. ஆமாவா இல்லையா? சோ அப்ப ஒரு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறீங்கனாலே வாட் இஸ் தி ரூல், ரெண்டு நம்பருக்கு காமனா நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். ஏன்னா ஸ்கொயர் அப்படின்றது ஒரே நம்பர் இன்னொரு டைம் அதே நம்பரால மல்டிப்ளை ஆகுது. a number multiplied by itself, அதுதான் ஸ்கொயர். சோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்ப இதனுடைய ஆப்போசிட் ஆபரேஷன். ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆயிருக்குது ஒரு நம்பர் அப்படின்னா காமனா நீங்க ஒரு டைம் மட்டும் எடுத்துப்பீங்க. ஆமாவா இல்லையா? சோ அப்ப 3 இந்த 2க்கு உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல பேர் இருக்கா? இல்ல. சோ அத நீங்க ரூட்குள்ளேயே விட்டுருவீங்க. ஓகேவா? சோ அப்ப √18 அப்படின்றது நீங்க எப்படி எழுதலாம், 3√2 எழுதலாம். புரியுதா இல்லையா இந்த ப்ராசஸ்? √8ன்றது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இப்ப √6 எப்படி மேம் அப்ப 6 மட்டும் நீங்க முடியாது நீங்க டைரக்டா பண்ணா, கண்ணா உங்களுக்கு புரியலன்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். இத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 2 3s are 6, 3 1s are 3. இப்ப √6 அப்படின்றத சிம்பிளிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு உள்ள ஏதாவது நம்பர் ரெண்டு டைம்னு மல்டிப்ளை ஆயிருக்கா? ஒரே நம்பர் ரெண்டு டைம்னு மல்டிப்ளை ஆயிருக்கா? இல்ல. 2 ஒரு டைம் தான் வந்திருக்கு, 3 ஒரு டைம் தான் வந்திருக்கு. சோ எப்படியுமே நீங்க திரும்ப இது √6 தான் எழுத முடியும். ஆனா √18ல பாத்தீங்க அப்படின்னா 3 into 3 into 2. அப்ப ரெண்டு 3க்கு காமனா ஒரு டைம் எடுத்தோம்னா 3. இந்த 2 ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. சோ அத நான் ரூட்குள்ளே விட்டுறேன். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், மைனஸ். இந்த மைனஸ் மறந்துடாத. 2√6 minus 2√18க்கு பதிலா 2 into இந்த √18க்கு பதிலா நான் என்ன எழுத போறேன், 3√2 எழுத போறேன். புரியுதா இல்லையா? √18க்கு பதிலா what I'm going to write, 3√2 எழுத போறேன். சோ அப்ப என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்ல ஸ்டெப் வைஸே நான் செய்யறேன். மைனஸ மறக்காம எழுது. 2√6 இருக்குது. அடுத்தது என்ன பண்ணும் சாமி, மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, 2 into 3 into √2. 2 into 3 into √2. 2 into 3 என்ன, 6. கரெக்டா இல்லையா? சோ 6√2 என்னடா தங்கம், 6√2 by 16. ஓகேவா? நான் இன்னும் டினாமினேட்டர் எதுவுமே செய்யல. ஓகேவா? டினாமினேட்டர் அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. நியூமரேட்டரை மட்டும் இந்த √8 சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுத முடியும்னு பாக்குறேன். சோ 2√8 is nothing but 6√2. 2√8ன்றது என்னது, 6√2 எழுதிட்டேன். இப்ப மைனஸ் வெளியில இருக்கு, மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டு இதுலயுமே உங்களால காமனா என்ன எடுக்க முடியும், இதுல இருந்தும் இதுல இருந்தும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா ஏதாவது மல்டிப்ளையரை வெளியில எடுக்க முடியுமானா பாரு. 2 1s are 2, 2 3s are 6. அப்ப ரெண்டுமே 2 டேபிள்ல போகுது. அப்ப 2 அப்படின்ற இந்த நம்பரை என்னால காமனா வெளியில எடுத்துற முடியும். பிராக்கெட்டுக்கு வெளியில I am taking this out. அப்ப உள்ள பிராக்கெட்குள்ள இந்த டேர்ம்ல ரிமைனிங் என்ன இருக்கும், 2√6ல ரிமைனிங் என்ன இருக்கும், வெறும் √6 மட்டும் இருக்கும். இந்த டேர்ம்ல என்ன இருக்கும், 6√2ல 3√2 மட்டும் இருக்கும். இது புரியாதவங்க மேம் எனக்கு இந்த இடம் புரியல, இந்த காமனா வெளியில எடுக்கிறதுனா தங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஏதாவது ஒரு டேபிள்ல இது ரெண்டுமே போகும். சோ அந்த இதை வெளியில எடுத்துறீங்க, அவுட் சைட் தி பிராக்கெட் காமனா வெளியில எடுத்துறீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எகைன் மல்டிப்ளை பண்ணீங்க, திரும்பி இதே டேர்ம் கிடைக்கும். பாருங்க 2 into √6 2√6 கிடைச்சதா. 2 into 3 6 into √2 6√2. சோ இந்த நம்பர் அப்படியே கிடைக்கும். புரியுதா? சோ அதுதான் காமனா எடுக்கிறது, டேபிள்ஸ் மாதிரி. ஓகே, உங்க மல்டிப்ளையரை காமனா வெளியில எடுத்துறீங்க. ஓகே, பை 16 என்னடா தங்கம், பை 16. இப்ப கேன்சல் பண்ணலாமா, மேல 2 இருக்கு, கீழே 16 இருக்கு. அப்ப 2 1s are 2, 2 8s are 16. 2 டேபிள்ல இது போகும். ஓகேவா? இது புரியல, காமனா எடுக்கிறது புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், 2√6க்கும் இந்த 16ன்றது டினாமினேட்டர் தான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் சொல்றேன்.
இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் சொல்றேன் ஓகேவா 2 root 6 by 16 minus 6 root 2 by 16 இப்படியும் எழுதலாம் இந்த 16 denominator it is common for both the terms அப்ப தனித்தனியா எடுத்து எழுதுறப்ப you can cancel 2 1s are 2 2 8s are 16 இங்க என்ன எழுதலாம் 2 3s are 6 2 8s are 16 அப்ப உங்க ஆன்சர் எப்படி வரும் 1 root 6 minus 3 root 2 by 8 ஓகேவா அதே ஆன்சர் தான் உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க root 6 minus 3 root 2 by 8 இருக்கா இல்லையா சோ இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் சரியா சோ அடுத்து என்ன பண்ணோம் இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் ஒன்னு இருக்குது பாரு இத மறந்துடவே கூடாது நாம இத கேரி ஓவர் பண்ணிட்டு வரது எனக்கு கஷ்டமா இருக்குனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கூட நீங்க இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணி சிம்பிள் மாத்திரலாம் அதுவும் தப்பு கிடையாது புரியுதா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ you can do that so இப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றப்ப minus root 6 minus என்னது again minus into minus என்ன ஆகும் plus ஆகும் இங்கே root 6 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அதனால minus into plus minus so minus root 6 வருது பட் இந்த செகண்ட் டேர்ம்க்கு எப்படி போகும் ஆல்ரெடி இந்த டேர்ம் நெகட்டிவ் தான் so minus into minus plus plus 3 root 2 by denominatorல என்ன நம்பர் இருக்கு 8 பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மைனஸ் எழுதாம விட்டதால ஜஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் இந்த உள்ள இருக்கிற ஸ்டெப்புக்கு மட்டும் சொன்னேன் சோ அதனால இது இப்படி வருது மத்தபடி மைனஸ் வெளியில இருக்கும் இதுலயும் ஓகேவா சோ அடுத்து என்ன பண்ணலாம் எப்பவுமே நெகட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் வச்சு எழுத கூடாது அப்ப பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட்ல லைக் இடம் மட்டும் மாத்தி எழுதுறீங்க அவ்வளவுதான் ஓகேவா பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்டா எடுத்து எழுதுறீங்க 3 root 2 minus root 6 எப்படி எழுதுறீங்க கண்ணா பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க நெகட்டிவ் டேர்ம் அடுத்து எழுதுறீங்க 3 root 2 minus root 6 by 8 அப்ப இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் சோ அத மட்டும் பாத்துக்கோங்க சரியாடாமா புரியுதா இதுக்கு மேல இதுல ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருக்கான்னு பாரு கண்டிப்பா இருக்காது இதுக்கு மேல உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ உங்களோட சம் இதோட முடியுது ஓகேவாடா கண்ணா சோ this is your final answer இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்றது ரெண்டு டேர்முக்குமே அந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகணும்ன்ற கான்செப்ட் இதெல்லாம் இருந்தா ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுக்கு அப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிற மைனஸ் மேல கொண்டு வந்து தான் ஆன்சர் ஆஃப் கடி எழுதணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணும் சோ இந்த மாதிரி ப்ராசஸ் பாத்துக்கோங்க சரியா இன்னும் 2-3 சம் இதே பேட்டர்ன்ல பாக்குறப்ப you will get a clear idea okay so இது பார்த்துட்டு புரியல அப்படினா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் you can refer to the next videos and again இந்த வீடியோ வந்து பாக்குறப்ப இந்த சம் இன்னும் ஈஸி ஆயிடும் சரியா ஓகே கண்ணா thank you so கண்ணா பாருங்க 8.2 first sumல fourth subdivision பார்க்க போறோம் இப்ப so அதுல வந்து sin 30 plus tan 45 minus cosecant 60 by secant 30 plus cos 60 plus cot 45 so உங்களோட basic step என்னவா இருக்கும்ன்றது சொல்லுங்க பாப்போம் sin 30 வேல்யூ எடுத்து substitute பண்ணனும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சோ இது வந்து உங்களுக்கு தரவா தெரியணும் இந்த டேபிள் வேல்யூஸ் அத நான் திரும்ப சொல்றேன் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்துறப்ப இந்த எக்ஸர்சைஸ் பிராக்டீஸ் பண்றப்பவே இந்த வேல்யூஸ் தரவா இருங்க sin 30 னா 1/2 அப்படின்றது டக்குன்னு வரணும் ஆன்சர் ஓகேவா plus tan 45 னா என்ன 1 சோ tan பாருங்க tan 45 என்ன 1 உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மேம் இன்டிஜரும் ஃபிராக்ஷனும் கலந்து வந்தா உங்களுக்கு புரியலனா எழுதுறப்பவே அத ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எழுதிரு தப்பில்ல 1/1 அப்படினு எழுதிக்கோங்க மைனஸ் cosecant 60 இப்போ previous sum வரைக்கும் நான் அந்த 6 ரேஷியோஸ்மே இங்க பேஸ்ட் பண்ணிருப்பேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக சோ இந்த இதுல வந்து cosecant 60 சப்போஸ் இந்த மூணு தான் உங்களுக்கு தெரியுது அப்படினா கூட எப்படி எழுதுறதுன்றதுக்காக நான் இத மூணு மட்டும் தான் வச்சிருக்கேன் ஓகேவா சோ இப்போ cosecant அப்படின்றது எந்த ரேஷியோட ரெசிப்ரோக்கல் sin theta very good அப்ப cosecant 60 னா what is the value that you have to see sin 60 பார்த்துட்டு sin 60 root 3 by 2 னா cosecant 60 என்னவா இருக்கும் 2 by root 3 பக்காடா கண்ணா சூப்பர் so 2 by root 3 அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய வேல்யூ 2 by root 3 அடுத்தது மெயின் டிவிஷன் இதுதான் வந்து இங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிற நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கான டிஃபரன்ஸ் பண்ற இந்த டிவிஷன் சிம்பல் ஓகேவா சோ இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஓகேவா அடுத்தது secant 30 secant அப்படின்றது எதனுடைய வேல்யூ ரெசிப்ரோக்கல் cos theta அப்ப cos 30 ஓட வேல்யூ again என்னது
ரூட் 3 by 2 அப்படின்னா சீக்கண்ட் 30 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 2 by root 3. so simple, இது தெரிஞ்சா இதை எழுதிடலாம், அவ்வளவுதான். 2 by root 3 plus cos 60 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1 by 2. sin 30 ஓட வேல்யூ தான் cos 60 ஓட வேல்யூவா இருக்கும். 1 by 2 plus cot 45, tan 45 உம் cot 45 ஒரே வேல்யூ தான், கரெக்டா? ஏன்னா 1க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 1 தான். சோ எழுதுறப்பவே ஃபிராக்ஷனா எழுதிட்டா தப்பு கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்ப நியூமரேட்டர்ல உங்களுக்கு ஒரு அடிஷன் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்லயும் அடிஷன் ஃபிராக்ஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இருக்கு. சோ ரெண்டுத்தையும் தனித்தனியா நம்ம ஆபரேட் பண்ணணும். இப்ப இங்க என்னது 2 1 root 3, மூணு டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. மூணையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், you have to multiply. மூணையும் you have to multiply. 2 ones are 2, 2 into root 3, 2 root 3. அப்ப உங்களுடைய காமன் டினாமினேட்டர் எது LCM 2 root 3 தான் உங்களுடைய காமன் டினாமினேட்டர். இப்ப நியூமரேட்டருக்கு எழுதுறோம் 2 root 3ன்றது காமன் டினாமினேட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இங்க என்ன மிஸ் ஆகுது உங்களுக்கு root 3 மிஸ் ஆகுது இந்த டினாமினேட்டர்ல. அப்ப கீழையும் மேலையும் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் root 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டா? அப்பதான் உங்களுக்கு இது கிடைக்கும். சோ இது புரியணும்ன்றதுக்காக என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த காமன் டிவிஷன் பண்ணாம நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு ஃபிராக்ஷனும் எப்படி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுன்றது சொல்லிடுறேன். ஓகேவா சாமி? சோ பாருங்க 1 root 3, 2 root 3. அப்ப எழுதிக்கலாமா இங்க root 3 by 2 root 3. நம்ம டினாமினேட்டர் என்னவா வரணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கேயே. சோ அதை தான் நம்ம இங்க ஆபரேட் பண்றோம். பிளஸ் இப்போ 1ன்றது டினாமினேட்டரா இருக்கு, அப்ப என்ன உங்களுக்கு மிஸ்ஸிங் 2 root 3 அப்படின்றதே மிஸ் ஆகுது. அப்ப மல்டிப்ளை பை 2 root 3 ஆன் both numerator and denominator. 2 root 3 by 2 root 3 மைனஸ் இங்க root 3 ன்னு இருக்கு, இங்க என்னடா கண்ணா root 3. அப்ப மிஸ் ஆகுற வேல்யூ என்னது into 2, என்னடா கண்ணா into 2. அப்ப கீழேயும் மேலேயும் நீங்க என்ன பண்ணணும் into 2. ஏன்னா மல்டிப்ளையர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா both the numerator and denominator must be multiplied with the same multiplier. அப்ப மேல வந்து 2 2s are என்னடா கண்ணா 4 by கீழ வந்து நமக்கு டினாமினேட்டர்ல என்ன கிடைக்கும் root 3 into 2 2 root 3. அப்ப செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மூணு ஃபிராக்ஷன்லயுமே 2 root 3 2 root 3 2 root 3 வந்தாச்சா? வெரி குட். சோ இப்ப அடுத்தது அதே மாதிரி டினாமினேட்டர் நம்ம ஆபரேட் பண்ணுமா? ஓகே, சோ டினாமினேட்டர்ல இருக்க மூணு ஃபிராக்ஷன்ஸே நம்ம இப்ப அடுத்தது ஆபரேட் பண்ண போறோம். என்ன பண்ணோம், சேம் இங்க root 3 2 1. அப்ப root 3 into 2 into 1 என்ன 2 root 3. அப்ப இங்கேயும் உங்களோட LCM அவங்க காமன் டினாமினேட்டர் LCD லீஸ்ட் காமன் டினாமினேட்டர் இது வந்து என்ன வருது 2 root 3 தான். அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுது 2 மிஸ் ஆகுது. அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் both the numerator and denominator. அப்ப என்ன வரும் 4 by 2 root 3, கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் 1 by 2 இருக்கு, இங்க என்ன வரும் root 3. அப்ப into root 3 denominator 2 root 3 வரணும்ன்றத நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். சோ அந்த denominator 2 root 3 வரதுக்காக நம்ம என்ன மல்டிப்ளையர் இங்க சூஸ் பண்றோமா டினாமினேட்டர்ல அதே மல்டிப்ளையரால அந்த கரஸ்பாண்டிங் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணனும். சோ 1 into root 3 என்ன root 3, இல்ல 1 root 3 ன்னு கூட எழுதலாம், தப்பு இல்ல, by 2 root 3 plus அடுத்தது என்னது நமக்கு இங்க 1 இருக்குது. 1னா என்ன வரணும் மிஸ் ஆகுது 2 root 3 அப்படியே மிஸ் ஆகுது, கரெக்டா? சோ 2 root 3 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இந்த டினாமினேட்டர் 2 root 3 ஆ மாறும். சோ டினாமினேட்டர் நான் 2 root 3 ஆல பண்றேன்னா நியூமரேட்டர் என்ன ஆகணும் 2 root 3 ஆல மல்டிப்ளை ஆகணும். அப்படி பண்றப்ப என்ன ஆகும் 1 into 2 root 3 எனக்கு 2 root 3 தான் by 2 root 3. ஓகேவா கண்ணா? சோ இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோட செய்யறதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸா தெரியுது, பட் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஆனா செய்யறப்ப கேர்ஃபுல்லா செய், அது ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அடுத்தது என்னடா கண்ணா ஈக்குவல் டு மேல மூணுமே காமன் டினாமினேட்டர் வந்தாச்சா 2 root 3 வந்துருச்சா இல்லையா? சோ காமனா எடுத்து எழுதிட்டு the numerators must be operated சொல்லிருக்கேன். unlike fractions ஆ இருந்தத like fractions ஆ கன்வர்ட் பண்ணியாச்சு. இப்ப numerators மட்டும் root 3
plus 2 root 3 minus 4. அடுத்தது இதோட நம்ம சம் முடிஞ்சதா? நிறைய பேர் fraction உடனே இந்த numerator மட்டும் ஆபரேட் பண்ணிட்டு விட்டுடுறீங்க. கீழே டினாமினேட்டர்ல ஒரு ஆபரேஷன் இருக்குதுன்றதே மறந்துடுறோம். சரியா? சோ அந்த மாதிரி கேர்லெஸ் பண்ணாதீங்க. அதனால தான் இந்த டிவிஷன் சிம்பிள திரும்ப திரும்ப பெருசா நான் ரொம்ப வரையறேன். ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, கீழேயும் நமக்கு என்னதுராமா அதே மாதிரி 2 root 3ன்ற காமன் டினாமினேட்டர் இருக்கு. இந்த மூணு ஃபிராக்ஷன்ஸ் ஆட் ஆகிறதுக்கு காமன் டினாமினேட்டரா 2 root 3 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கன்வர்ட் பண்ணிட்டோம். சோ இப்போ இதுக்கு என்னென்ன நியூமரேட்டர்ஸ் இருக்கு? 4 root 3 2 root 3 மூணுமே அடிஷன் சிம்பிள் தான். கரெக்ட்டா? அப்ப 4 plus root 3 plus 2 root 3. புரிஞ்சுதா புரியலையா? ஓகே கண்ணா. சோ அடுத்தது என்ன? இங்க மேல நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா root 3 plus 2 root 3 இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸா இல்லையா? லைக் டேர்ம்ஸ். புரியுதா இல்லையா? சோ அடுத்தது root 3 plus root 3ன்றப்ப இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்ப இங்க என்ன இருக்குது அர்த்தம்? 1 root 3 plus 2 root 3. அப்ப ஆன்சர் என்ன? 3 root 3. இது லைக் டேர்மா? கிடையாது. இதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் டேர்ம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் டேர்ம். அப்ப -4 ன்னு அப்படியே தான் எழுதிக்கிறோம். 3 root 3 minus 4 by 2 root 3. இது இல்லாம நமக்கு என்னது? ஒரு காமன் டினாமினேட்டர், பெரிய டினாமினேட்டர் ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? மெயின் டினாமினேட்டர். சோ அதையும் நம்ம எடுத்து எழுதணும். அதுல என்ன இருக்கு? 4 plus root 3 plus 2 root 3. இதுல எது சிமிலர் டேர்ம்ஸ்? again root 3யும் 2 root 3யும் சிமிலர் டேர்ம்ஸ். அப்ப 1 root 3 plus 2 root 3 நமக்கு என்னது? 3 root 3. என்ன இருக்கு? plus 4 இருக்கு. இங்க positive 4 எதுவுமே இல்ல அப்படின்னா சிம்பிள் positive 4ன்னு அர்த்தம். 3 root 3 plus 4 by 2 root 3. இதுக்கு டினாமினேட்டர் என்னடா கண்ணா? 2 root 3. சோ இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபிராக்ஷன்லயும் ஒரே டினாமினேட்டர் வருதுன்னா அது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? a by b by c by b இருக்கப்ப இந்த b ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். புரியுதா புரியலையா? சோ அது மட்டும் பாருங்க. திரும்ப a by c னே தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுதான் இங்க சொல்ல வர. பாருங்க, மேல ஒரு fraction இருக்கு, denominatorல ஒரு fraction இருக்கு. சோ fraction division அப்படின்றது என்ன ஆகும்? நியூமரேட்டர்ல இருக்க fraction அப்படியே எடுத்து எழுதிப்பீங்க. 3 root 3 minus 4 by 2 root 3. ஓகேவா? அடுத்தது டிவிஷனுக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன். டினாமினேட்டர்ல இருக்கிற fraction மேல வரப்ப ரெசிப்ரோக்கலா வரும். அப்ப 2 root 3 by 3 root 3 plus 4 அப்படின்னு எழுதுவீங்க. புரியுதா? இந்த மைனஸ் மேல இருக்குது, இங்கேயும் சம்டைம்ஸ் கேர்லெஸ்ல மைனஸ்னு எழுதிருவீங்க. இங்க என்ன இருக்குதுன்றத கரெக்டா பார்த்து எழுது. சோ இந்த ஃபிராக்ஷனுக்கு மைனஸ் இருக்கு, அடுத்ததுல நமக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ ரெசிப்ரோக்கலா மாத்துறப்ப நமக்கு டினாமினேட்டர் மேல வந்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 root 3 and 2 root 3 நியூமரேட்டர் டினாமினேட்டர் இடம் மாறுறதுனால கேன்சல் ஆகிடும். சோ நான் அதுதான் இங்க சொல்ல வந்தேன். நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரும் டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருந்தா அது மல்டிப்ளிகேஷனா இப்படி கன்வெர்ட் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? சோ அடுத்தது என்ன கிடைக்குது உங்களுக்கு? 3 root 3 minus 4 அப்படின்றது நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல 3 root 3 plus 4 அப்படின்றதும் கிடைக்குது. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளோட ஆன்சர் இது கரெக்ட். ஆனா இப்படியே நம்மளோட ஆன்சர் நம்மளால காமிக்க முடியுமா? முடியாது. we have to rationalize the denominator. what we have to do? we have to rationalize the denominator. denominator rationalize பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க? what is the step that you have to follow? டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸை கான்ஜுகேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்ப இதனுடைய கான்ஜுகேட் என்ன? நமக்கு 3 root 3 minus 4 அப்படின்றத இதனுடைய கான்ஜுகேட். சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? both numerator and denominator should be multiplied by this conjugate. ஓகேவா? சோ அதை பண்ணலாமாடா? ஓகே. சோ எடுத்து எழுதலாமா? திரும்ப ஸ்பேஸ் இல்லன்னு ரைட் சைடு வந்துட்டு. சோ 3 root 3 minus 4 by 3 root 3 plus 4. இந்த fraction இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். கரெக்டா இங்க இருக்குதா? சோ இத நம்ம என்ன பண்ணோம்? we have to multiply it by conjugate. நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த டேர்மை சிம்பிள் மாத்தி எழுதுறது தான் கான்ஜுகேட். சோ அப்ப 3 root 3 minus 4 ஆல நியூமரேட்டரையும் 3 root 3 minus 4 ஆல டினாமினேட்டரை we have to multiply. சரியா சரியில்லையா? சரிடா கண்ணா. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? what we have to do?
மல்டிப்ளை பண்றப்ப மேல நியூமரேட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கு ஒரே மாதிரி டேர்ம்ஸ் இது a மைனஸ் b-னா இதே a மைனஸ் b தான் இங்கேயும் இருக்கு அப்ப அந்த ஃபார்முலா எழுதி பார்க்கலாமா a minus b into a minus b is nothing but a minus b the whole square equals a square plus b square minus 2ab ஆமாவா இல்லையா அடுத்தது சோ அப்ப சப்ஸ்டிடியூஷன் பண்றப்ப a square எது a square நான் இங்க எடுத்து எழுதி கூட இருக்குங்க a equals 3 root 3 b equals 4 அப்படி நீங்க உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக எழுதிக்கோங்க சோ இப்ப 3 root 3 the whole square plus b square ன்றப்ப என்னது 4 square minus 2 into a என்ன 3 root 3 b என்ன 4 so substitution முடிஞ்சது a square plus b square minus 2ab முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா ஓகே so கீழ என்னடா கண்ணா இருக்கு denominatorல a plus b a minus b மேம் எப்படி மேம் எடுத்தோனே a b நீங்களா அசைன் பண்றீங்கன்னா தங்க ஒண்ணும் இல்ல 3 root 3 க்கு நீ a ன்னு அசைன் பண்ணிடுற அடுத்து இங்க என்ன இருக்கு 4 ன்னு சொல்லிட்டு ஒரு புது நம்பர் இருக்கு அப்ப இதுக்கு ஒரு புது வேரியபிள் அசைன் பண்ற அப்ப b சரியா சோ இதுல a b ன்னு அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாக்குறீங்க again 3 root 3 இருக்கு நீ 3 root 3 க்கு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்க a ன்னு அசைன் பண்ணிருக்க அப்ப a 4 க்கு ஆல்ரெடி என்ன அசைன் பண்ணிருக்க b ன்னு அசைன் பண்ணிருக்க அப்ப b இங்க சிம்பிள் என்ன இருக்கு பிளஸ் இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் அதுதான் a plus b into a minus b சோ a plus b into a minus b ஃபார்முலா என்ன a square minus b square இந்த மூணு algebraic identity ரொம்ப பேசிக் ஐடென்டிட்டிஸ் சோ அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சரியாடாமா சோ a square minus b square நான் இங்க எடுத்து எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க a ங்கிறது 3 root 3 b ங்கிறது 4 அப்ப என்ன பண்ணுவோம் 3 root 3 the whole square minus 4 square a square minus b square substitute பண்ணிட்டோம் சரியாடாமா சோ அடுத்து we have to keep simplifying அவ்வளவுதான் என்ன இருக்குங்க 3 root 3 the whole square னா தெரியாதவங்க தயவு செஞ்சு திரும்ப எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி பாரு தெரிஞ்சவங்க டைரக்டா செய்யுங்க சோ 3 root 3 the whole square ன்றது 3 root 3 into 3 root 3 தான் 3 3s are 9 எழுதிக்கிறேன் root 3 into root 3 அப்படின்றது 3 so 9 into 3 27 இந்த மல்டிப்ளிகேஷன் தப்பு பண்ணிடவே பண்ணிடாத தயவு செஞ்சு 27 plus 4 square என்ன 16 4 4s are 16 minus 2 into 3 root 3 into 4 so 2 4s are 8 இது ஈஸியா பண்ணிரலாம் 8 into 3 root 3 அத வேணா இங்க எடுத்து எழுதிக்கோங்க 3 root 3 into 8 or 8 into 3 root 3 எப்படி வேணா எழுதலாம் இதுல நம்மளோட ஸ்டெப் என்ன 3யும் 8ம் மல்டிப்ளை ஆகும் 8 3s are 24 root 3 அப்படின்றத அப்படியே எழுதிடுவீங்க இதுவும் மல்டிப்ளை பண்றதுக்கு இல்லாதனால so 24 root 3 by 3 root 3 the whole square இப்பதானே பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம் 27 ன்னு பார்த்தோம் so 27 minus 16 மேல 27 plus 16 இருக்கு சோ தெரியலனா தயவு செஞ்சு இந்த மாதிரி எடுத்து எழுதி பண்ணதாங்க தப்பே கிடையாது டைமும் எடுக்காது நீ தப்பா செஞ்சு திரும்ப செக் பண்றதுக்கு எடுக்கிற டைமை விடவே இந்த மாதிரி ஸ்டெப்ஸோட சைடுல ரஃப் ஒர்க்ல செஞ்சு செய்யறது வந்து ஒன்னும் பெரிய டைம் எடுக்காது சரியா சோ 7 plus 6 13 அப்ப 3 plus 1 4 43 minus 24 root 3 by 27 minus 16 denominatorல 7 minus 6 1 2 minus 1 1 அப்ப 11 so 43 minus 24 root 3 by 11 ன்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரான்றது மட்டும் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிற டினாமினேட்டர் ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கான்னு பாத்துக்கிட்டோம் செக் ஓகே நியூமரேட்டர்ல ஏதாவது காமனா வெளியில மல்டிப்ளையர் எடுக்க முடியுதா சிம்பிளிஃபை பண்ண முடியுதா இதெல்லாம் பாக்குறோம் அதுவும் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது so this will be our final answer ரேஷனலைஸ் பண்ண இந்த ஆன்சர் தான் நம்மளுடைய final answer you should not leave the answer to this 3 root 3 minus 4 by 3 root 3 plus 4 இப்படி முடிக்க கூடாத ஆன்சரை how you have to end your answer இந்த மாதிரி ரேஷனலைஸ் பண்ண இந்த ஆன்சர் தான் your final answer புரியுதா தங்கம் so simple அந்த rough calculations மட்டும் எப்போதுமே do it properly சரியாடா கண்ணா புரிஞ்சுதா சோ இதுதான் உங்களோட rough work நான் இங்க வந்து ஓகே யூனிஃபார்மா இல்லாதனால இங்க டயகிராம் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன் சோ அத மட்டும் பாத்துக்கோங்க சரியாடாமா சோ பாருங்க சோ முடிஞ்சதுடா கண்ணா அடுத்த சப்டிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் ஓகேவா thank you
So Kanna, Gavanida, exercise 8.2, first last subdivision, fifth subdivision. 5 cos square 60 plus 4 secant square 30 minus tan square 45 by sin square 30 plus cos square 30. So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 cos square 60. So substitution first correct பண்ணனும். 5 எழுதிக்கோ. Cos square 60 அப்படினா என்ன? Cos 60 உடைய square. So cos 60 ன்றது இங்க பாருங்க ரைட் கார்னர்ல 1/2 1/2 உடைய square. கரெக்ட்டா இல்லையா? plus 4 secant square 30. secant 30 ஓட வேல்யூவை எழுதிட்டு bracket எதுக்காக போடுறோம்? இங்க multiplication 4 into அப்படினு அர்த்தம். 2/√3 உடைய ஸ்கொயர் secant 30 ஸ்கொயர் secant ஸ்கொயர் 30 என்ன 2/√3 ஓட ஸ்கொயர் மைனஸ் tan 45 தேவை அதனுடைய ஸ்கொயர் tan ஸ்கொயர் 45 அப்படினா 1 ஸ்கொயர் புரியுதா மூணுமே எழுதிட்டோம் then அடுத்து என்னது நமக்கு denominatorக்கான இந்த symbol இந்த division symbol then அடுத்து கீழ என்ன இருக்கு sin square 30 plus cos square 30 sin 30 என்ன 1/2 அப்ப 1/2 the whole square அடுத்து cos 30 ஓட வேல்யூ என்ன √3/2 அப்ப √3/2 the whole square எதுக்கு இந்த ஸ்கொயர் sin square 30 cos square 30 அதனால இங்க the whole square நம்ம இங்க எழுதணும் அடுத்து என்ன கண்ணா எல்லாமே திரும்ப சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கணும் 5 into 1/2 the whole square என்ன ஸ்கொயர் அப்படின்றது நியூமரேட்டர் and டினாமினேட்டருக்கு ரெண்டுமே தான் காமன் அப்ப 1 square 1 2 square 4 எழுதியாச்சு plus 4 into 2/√3 the whole square அப்ப 2 square 4 by √3 square என்ன √3 into √3 3 minus 1 square என்ன 1 கரெக்ட்டா சோ இந்த டினாமினேட்டருக்கு அடுத்து நம்ம போறோம் நியூமரேட்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆபரேட் பண்ணியாச்சு அடுத்து என்னடாக்கனா டினாமினேட்டர் சோ டினாமினேட்டருக்கு பொறுப்பு என்ன 1/2 the whole square இருக்கு 1/2 the whole squareனா 1 square 1 2 square 4 √3/2 the whole square na √3 square is 3 by 2 square is 4 so 1/4 plus 3/4 so இப்ப அடுத்து என்ன பண்ணனும் இங்க நியூமரேட்டர்ல ஒரு மல்டிப்ளிகேஷன் process இருக்கு அதுக்கு அப்புறம் தான் நம்ம we have to go for addition and subtraction so இத 5 into 1/4 5 into 1/4 னா என்ன அர்த்தம் 5 into 1/4 ல இந்த 5 க்கு கீழ 1 இது வந்து ஒரு fraction formatல எழுதிக்கோ if it is very confusing fraction formatல எழுதினதுக்கு அப்புறம் numerator is multiplied with numerator denominator is multiplied with the denominator வெறும் 5 into 1/4 ன்றப்ப சில நேரத்துல நீங்க கேர்லெஸ் பண்ற ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றீங்க 5 into 1 5 5 4 are 20 ன்னு பண்ணிடுறீங்க இல்லனா denominatorோட மல்டிப்ளை பண்றீங்க சோ அந்த மாதிரி கேர்லெஸஸ் நிறைய வருது சோ அதுக்கு என்ன பண்ணலாம் 5 ன்ற ஒரு ஹோல் நம்பர் மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா you can write it as fraction 5/1 ன்னு எழுதினதுக்கு அப்புறம் multiply it by 1/4 அப்ப numerator multiply ஆனா என்ன 5 by denominator multiply ஆனா என்ன 1 into 4 4 so 5/4 புரிஞ்சுதா this is very easy actually உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இவ்ளோ வந்து வொர்க் அவுட் பண்றேன் அடுத்து இதுல பாருங்க இங்க என்னது ஒரு ஹோல் நம்பர் இருக்கு இந்த மாதிரி ஹோல் நம்பர் இருக்குதுனால it is multiplied with the numerator ஏனா fraction எழுதுறப்ப this goes to the numerator 4/1 ன்னு எழுதுறப்ப சோ அப்ப 4 4s are 16/3 3 ஓட மல்டிப்ளை பண்ண கூடாது மைனஸ் 1 நீங்க என்ன பண்ணிக்கலாம் 1/1 ன்னு எழுதிக்கலாம் fraction formatல you can write it புரியுதா சோ அடுத்து என்னது டினாமினேட்டர்ல இருக்குது என்னன்னு பார்க்கணும் டினாமினேட்டர்ல நமக்கு இப்ப என்ன இருக்கு 1/4 plus 3/4 so 1/4 plus 3/4 னா என்ன like fraction same denominator ன்றப்ப you can write it as a common number common denominator அதை எழுதிட்டு you can operate only the numerators 1 plus 3 ஆட் பண்ணிட்டு by 4 ன்றது காமனா எழுதலாம் புரிஞ்சுதா புரியலையா சோ இப்ப அடுத்து என்னது equals மேல என்ன
fractions இருக்கு. There are 3 fractions to be added and subtracted. So அப்ப நமக்கு ஒரு common denominator தேவை. Common denominator na what will you do? How will you find out? Only LCM எடுப்பீங்க. So இங்க LCM அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 into 3 into 1. இந்த மூணு denominator I'm going to multiply. 4 into 3 into 1. That is equal to 4 3s are 12. 12 ones are 12. அப்ப 12 அப்படின்றத நான் choose பண்ணக்கூடிய common denominator இந்த மூணு fractionக்கும். அப்ப இந்த மூணு fraction நான் இப்ப என்ன பண்ண போறேன்? I'm going to convert it into equivalent fractions. என்னவா convert பண்ண போறேன்? I'm going to convert them into equivalent fractions such that their denominator is 12. Denominator 12 வர மாதிரி நான் இதை convert பண்ண போறேன். So இப்போ 5/4 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா what I have to do? நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனா 4 into 3 என்ன 12. denominator 12 ஆ மாறிடும். அப்ப denominator நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேனா numerator நான் எதால மல்டிப்ளை பண்ணும் சேம் 3ங்கற நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணும். அப்ப இது என்ன ஃபிராக்ஷனா மாறும்? 15/20 இதனுடைய ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா கன்வர்ட் ஆகும். பட் denominator எப்படி இருக்கும்? 12 வர மாதிரி சாரி 20 ன்னு எழுதிட்டேனா அதாக்கனா சாரிடா தங்க. சோ இப்போ 4 3s are என்னமா 12. ஓகே சோ இங்க எழுதிக்கிறேன் 15/12 நான் கன்வர்ட் பண்ணிட்டேன். சோ அடுத்து என்னது? இந்த ஃபிராக்ஷனை நான் என்ன பண்ணனும்? I should convert it as equivalent fraction with denominator 12. அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணனா என்னோட denominator இங்க 12 ன்னு மாறும். மேலேயும் நான் என்ன பண்ணனும்? I have to multiply it by 4. சோ கீழ எனக்கு 12 அப்படின்றது வந்துரும். 16 into 4 தெரியாதவங்க தனியா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோ. சரியா கண்ணா? சோ 4 6 are என்ன 24. 4 எழுதிட்டு ரிமைண்டர் 2. 4 1 is 4. 4 plus 2 6. So 64. 64/12. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு என்ன பண்ணும்? மைனஸ் டினாமினேட்டர் என்ன இருக்கு 1. அப்ப 12 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் I get 12. 1 into 12 is 12. அப்ப numerator should also be multiplied by 12. 12/12 எழுதியாச்சா? சோ இங்க பாருங்க மூணு ஃபிராக்ஷனுமே உங்களுக்கு 12ன்ற காமன் டினாமினேட்டரோட இருக்குதா? ஓகே சோ இப்போ அடுத்து டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கு? 1 plus 3/4. 1 plus 3ன்றது என்னது? 4/4. 1 plus 3/4ன்றது என்னது? 4/4. அப்ப அது மொத்தமா என்னது 4/4ன்றது ஆக்சுவலா this is equal to 1. சோ அத அடுத்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? இங்க மேல இருக்கிற fractions divided by 1 ன்னு இருக்கும். by 1ன்றப்ப நமக்கு இப்ப எது மட்டும் தான் இருக்கும்? நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கும். புரியுதா புரியலையா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்? 15/12 plus 64/12 minus 12/12. இப்ப 15 plus 64 minus 12 நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். by இந்த தனித்தனியா 12 ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்? 12 அப்படின்னு சொல்லி காமனா எழுதிக்க போறேன். இது இல்லாம by denominator 1 நான் போட வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் இல்ல. அது போடுறது தப்புன்றது கிடையாது. by 1ன்றது இங்க நீட் கிடையாது. சரியா? சோ இது மட்டும் தான் நமக்கு தேவையான ஆன்சர் கொடுக்க கூடாது. So 15 plus 64 minus 12. 15 64 ஆட் பண்ணீங்கன்னா what will be our answer? 79. அடுத்து 79 minus 12. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுல தப்பு இல்ல. So 9 minus 2 7. 7 minus 1 6. 67/12. இதோட நம்ம ஆன்சர் முடிஞ்சது. புரியுதாடா கண்ணா? இதுக்கு மேல உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ இதோட நம்மளோட ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா கண்ணா? புரியுதா? ரொம்ப சிம்பிள் திங் தான். ஒண்ணே ஒண்ணு கேர்ஃபுல்லா கான்சென்ட்ரேஷனோட செய்யுங்க. சம் ஆன்சர் கரெக்டா வந்துரும். ஓகேவா கண்ணா? Thank you டா. சோ கண்ணா கவனிடா. இப்போ எக்ஸர்சைஸ் 8.2ல செகண்ட் சம் क्वेश्चन பாத்தீங்கன்னா choose the correct option அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு வர ஆன்சர் நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் given என்னன்னு பாருங்க. 2 tan 30 by 1 plus tan square 30. சோ இங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். tan 30 இங்கேயும் tan 30 தான் இருக்கு. ஆனா ஸ்கொயர்ல இருக்கு. சோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்த்தா போதும். சரியாடாமா? சோ பாருங்க என்ன இருக்குங்க? tan 30 ஓட வேல்யூ நம்ம செக் பண்ணோம். 1/√3. அப்ப 2 tan 30 னா 2 into 1/√3. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? by 1 plus
ஸ்கொயர் 30. அப்ப tan 30 ஓட வேல்யூ எழுதிட்டு we have to square it. ஓகேவா? சோ அடுத்தது என்னது? 2 into 1 by 3 is 2 by root 3. 2 into 1 by root 3. இங்க இருக்கிறது root 3. So 2 by root 3. இந்த மாதிரி whole number நாலே அது எங்க multiply ஆகும் சொன்ன? நியூமரேட்டரோட multiply ஆகும். ஆமாவா இல்லையா? சரி. அடுத்தது denominatorல என்ன இருக்கு? 1 plus 1 by root 3 the whole square. இப்போ 1 plus கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வைங்க. First இந்த ஸ்கொயரிங்க பண்ணி முடிச்சிடலாம். So 1 by root 3 the whole square னா 1 square is 1 by root 3 square என்ன? 3. root 3 into root 3 is 3. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? நியூமரேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷன் டிஸ்டர்ப் பண்ணாம வைங்க. 2 by root 3. ஏன்னா கீழேயும் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிராக்ஷன் கிடைக்கணும். கரெக்டா? இங்க ரெண்டு டேர்ம்ஸா இருக்குது. நமக்கு ஒரே டேர்மா கிடைக்கணும். சோ அப்ப 1 plus 1 by 3 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? LCM எடுப்பீங்க. சோ இங்க denominator என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஆக்சுவலா 1 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டா? any whole number given அப்படினாலே நீங்க என்ன பண்ணணும்? denominatorல 1 is presentன்றத தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப 3ங்கறத நம்ம காமன் டினாமினேட்டரா சூஸ் பண்ணலாமா? சோ பண்ணோம்னா என்னது? 1 into 3 டினாமினேட்டருக்கு 3ங்கற நம்பர் கிடைக்குது. அடுத்து என்ன ஸ்டெப்? cross multiply. cross multiply. இந்த ரைட் சைடுல இருக்க டினாமினேட்டர் லெஃப்ட் சைடு இருக்கிற அடிஷன் டேர்மோட நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகணும். then left side denominator right side இருக்கிற நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகணும். அப்ப 3 1s are 3 plus 1 1s are 1. ஓகேவா? சோ அடுத்து என்ன? 2 by root 3 by ஓகேவா? இந்த பைக்கும் இந்த குட்டி இதுக்கும் நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். தெரியுதா? இது ஷார்ட்டர் லைனா வரையறேன், இது கொஞ்சம் லென்த்தியா வரையறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு இது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் டினாமினேட்டர்ல இன்னொரு ஃபிராக்ஷன் எனக்கு கிடைக்குதுன்றது தெரிய வரும். அதுக்காக ஓகேவா? சோ அடுத்து 3 plus 1 by 3 அப்படின்னா என்னது? 3 plus 1 is 4. 4 by 3 என்னடாக்கனா 4 by 3. சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? this is fraction division. this is fraction division. numerator as a fraction and denominator as a fraction. இப்ப என்ன பண்ணும்? 2 by root 3 ன்றது நியூமரேட்டர்ல இருக்கிற fraction. this should be multiplied by the reciprocal of the denominator fraction. denominator fractionல இருக்கிறது reciprocalா மாறி மேல வரும். அப்ப into 3 by 4 into என்னடாக்கனா 3 by 4. இப்ப இங்க cancellation பாக்குறப்ப 2 1s are 2 or 1 2s are 2. எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அப்படி சொல்லிக்கோங்க. அடுத்தது 2 2s are 4. இது ரெண்டும் ஈஸியா கேன்சல் பண்ணிடுவோம். கரெக்டா இல்லையா? சோ அப்ப ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு கிடைக்கும்? மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1 into 3. 1 3s are 3 by கீழ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? root 3 into 2 அதாவது 2 root 3 ன்னு இருக்கு. கரெக்டா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி டினாமினேட்டர்ல irrational number வந்தா what is the step that we have to follow? we have to rationalize the denominator. ஓகேவா? சோ ரேஷனலைஸ் அப்படினா நீங்க என்ன பண்ணனும்? into root 3 into root 3 பண்ணீங்கனா இது வந்து ரேஷனலைஸ் ஆயிடும். கரெக்ட்டா? சோ அது ஒரு ஸ்டெப் தாக்கனா. என்னன்னா பாருங்க மெத்தட் 1 ன்னு ஒரு டைம் செய்றேன், மெத்தட் 2 ன்னு ரெண்டு மெத்தட் செய்றேன். இது ரொம்ப சிம்பிள் சம் தான், டக்குன்னு செய்யிறது. பட் உங்களுக்கு டீடைலா கிளியரா புரியணும்ன்றதுக்காக நான் இது ரெண்டு மெத்தட்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தட் அடுத்த வர சம்ஸ்லயே உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கான்செப்ட். சோ இப்ப 3 by 2 root 3 இருக்குனா இந்த root 3ன்றத எனக்கு ரேஷனல் ஆகாம தடுத்துட்டு இருக்குது. this is an obstacle. அப்ப இத தான் நான் மாத்தணும். இத மாத்தணும்னா நான் என்ன பண்ணனும்? I have to multiply by root 3 on both numerator and denominator. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3 into root 3 numeratorல 3 root 3 by கீழ denominatorல என்ன இருக்கு? 2 into root 3 into root 3 என்ன? வெறும் 3. root 3 into root 3 is a whole number 3. அப்ப 2 into 3 மாறிடும். இப்ப ஆன்சர் என்ன? இங்க 2 into 3 மாறறப்ப கேன்சல் ஆகுமா நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு? again என்னன்னு 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். அப்ப root 3 by 2 தான் எனக்கு மிச்சம் இருக்கும். root 3 by 2 தான் ரிமைனிங். சோ root 3 by 2ன்றது எதனுடைய வேல்யூன்னு பாருங்க. sin 60 உடைய வேல்யூ, cos 30 உடைய வேல்யூ.
√3/2ன்றது sin 60 and cos 30 ஓட வேல்யூ. நான் மெத்தட் 2 சொல்லி தரேன் நீங்களே நான் மெத்தட் 2 பாத்துறலாம் பாருங்க. ஒண்ணும் இல்ல, இங்க 3/2 √3 னா இந்த √3 இன்னொரு √3 ஆல மல்டிப்ளை ஆச்சு அப்படினா 3ன்ற ஹோல் நம்பர் கிடைச்சிரும் அப்படின்ற கான்செப்ட வச்சு நம்ம √3 ஆல மல்டிப்ளை பண்றோம். டினாமினேட்டரை √3 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் should also be multiplied by √3. அதனால இங்க both numerator and denominators are multiplied by √3ன்ற மெத்தட் ஃபாலோ பண்றோம். இன்னொரு மெத்தட் உங்களோட ஆன்சரிங் என்ன 3/2 √3. அப்ப அந்த 3/2 √3ல மேல 3 நம்ம எப்படி எழுதலாம்? how can we write that? √3 into √3 நம்மளே அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா? எழுத முடியாதா? 3/2 √3 இருக்கிறதுல இந்த 3 how can we write? √3 into √3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். √3 into √3 is nothing but 3 தான். டினாமினேட்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு? 2 √3 இருக்கு. இப்போ சொல்லுங்க √3 and √3 கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் உங்களோட ஆன்சர் என்ன? √3/2. சோ அதேதான். சோ இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எப்படி மொத்தத்துல நமக்கு என்னது? we have to rationalize the denominator. அது ஒண்ணுதான் இங்க விஷயமே தவிர நீங்க எந்த மெத்தட்ல பண்றீங்கன்றது முக்கியம் இல்லை. கரெக்டா செஞ்சீங்கன்னா போதும். சோ √3/2 ஓட வேல்யூ எங்க வருது? sin 60 and cos 30. அப்ப sin 60 cos 30 னா நமக்கு எது கொடுத்திருக்காங்க? வெரி குட், sin 60 தான் கொடுத்திருக்காங்க. cos 30 இருக்கா? இல்ல, sin 30 தான் இருக்கு. சோ அப்ப sin 60 or cos 30 இந்த ரெண்டு ஆன்சர்ல எது நம்மளோட ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாலும் that will be our answer. சோ இது செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷனை பாத்துறலாமா? அடுத்த ரிமைனிங் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் மட்டும்லயே பாத்துறலாம். 1 minus tan square 45. So tan 45 ஓட வேல்யூ என்ன? 1. tan 45 ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப 1 minus tan square 45. tan square 45. அப்ப 1 square. tan 45 ஓட வேல்யூ 1. 1 square அப்படின்னு எழுதுவோம். கீழ டினாமினேட்டர்ல 1 plus tan square 45. 1 plus 1 square. இந்த 1 ஸ்கொயர்ன்றது என்னது? 1 தான். 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் என்னது? 1 தான். 1 கியூபும் 1 தான். 1 to the power 10 1 தான். 1 to the power 1000 1 தான். So 1 minus 1 by 1 plus 1. மேல 1 minus 1 என்ன? 0. 1 plus 1 என்ன? 2. 0/2 என்ன? 0 தான். 0/2ன்றது 0 தான். So ஆன்சர்ல t 0 இருக்கா? So this is our answer. இல்ல 0 ஓட வேல்யூ வேற எங்கங்க நமக்கு சார்ட்ல வரும்? யோசிச்சு பாருங்க. sin 0 ஓட வேல்யூ 0, cos 90 ஓட வேல்யூ 0, tan 0 வேல்யூ 0, cot 90 ஓட வேல்யூ 0. So இந்த நாலு ஆப்ஷன்ல எது கொடுத்திருந்தாலும் நீங்க டிக் பண்ணலாம். sin 0, cos 90, tan 0, cot 90. புரியுதா? புரியலையா? சரிடா கண்ணா. சோ இந்த 0க்கு பதிலா எனக்கு இந்த எந்த வேல்யூஸ் கொடுத்திருந்தாலும் I can write it as correct option. அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் என்னால சூஸ் பண்ண முடியும். tan 0 and cot 90 இந்த நாலு ஆப்ஷன் எது வேணாலும் கொடுக்கலாம் அவங்க 0ன்னு கொடுக்கிறதுக்கு பதிலா. சோ இந்த ரெண்டு சமம் புரிஞ்சுதாடா? tan 45 the whole square அதான் 1 square. மேம் இது என்ன மேம் இவ்ளோ காம்ப்ளிகேட்? ஒண்ணும் இல்லடா கண்ணா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் புரியணும்ன்றதுக்காக செய்றோம். உங்களுக்கு டைரக்டா tan square 45 னா 1 square 1 தானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க இத எழுதிரலாம். ஓகேவா? and 1 minus 1 நியூமரேட்டர்ல 0 வந்துட்டாலே ஆன்சர் 0 தான். டினாமினேட்டர்ல என்ன வருதுன்னு கவலையே பட தேவையில்லை. புரியுதா? சோ இது மாதிரி தான் நீங்க உங்க சம்ஸ் ப்ரோசீட் பண்ணணும். சரியாடா கண்ணா? Thank you. கண்ணா கவனிடா, எக்ஸசைஸ் 8.2ல நமக்கு செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் क्वेश्चनல தேர்ட் சப்டிவிஷன். சரியா? சோ இதுல sin 2a equals 2 sin a. sin 2a equals 2 sin a. This statement, this equation இது வந்து எப்போ ட்ரூவா இருக்கும்னு கேக்குறாங்க. sin 2a equals 2 sin a is true when a equals what? அதுதான் நம்ம क्वेश्चन. a உடைய இந்த aங்கிறது டிகிரி தீட்டா. இந்த தீட்டா வேல்யூ எதுவா இருந்தா what should be the value of theta if this statement has to be true? அதுதான் அவங்களுடைய क्वेश्चन. sin 2a equals 2 sin a எப்ப ட்ரூவா இருக்கும்? இந்த a ஓட வேல்யூ தீட்டா உடைய வேல்யூ 0 டிகிரியா இருந்தாவா, இல்ல 30 டிகிரியா, இல்ல 45 டிகிரியா, இல்ல 60 டிகிரியா அப்படின்றதா அவங்களுடைய क्वेश्चन. புரியுதாடா கண்ணா?
சோ இப்போ இத நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஆக்சுவலா இந்த ஃபார்முலா என்னன்னு வரும் உங்களுக்கு அப்படினா sin 2a equals 2 sin a cos a இதுதான் இதனுடைய ஃபார்முலா sin 2a equals 2 sin a cos a இது ஆக்சுவல் ஃபார்முலா இதுல இந்த cos a இருக்கு பாத்தீங்களா இது மட்டும் இல்லாம கொடுத்திருக்காங்க நமக்கு 2 sin a க்கு மட்டும் எப்போ ஈக்குவலா இருக்கும் 2 sin a cos a இல்லாம 2 sin a க்கு மட்டும் எப்போ இது ஈக்குவலா இருக்கும் அப்படினா நம்ம இதல சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம் sin 2a sin into sin into சொல்லக்கூடாது sin 2 into a உடைய வேல்யூ ஒவ்வொரு சப்டிவிஷனா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 0 நான் a சப்டிவிஷன் பண்றேன் சோ sin 2 into 0 equals 2 sin a அப்ப 2 into sin 0 இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம் ஏனா 2 times sin a ன்னு அர்த்தம் ஓகேவா சோ sin 2 into 0 2a அப்படினா இங்க என்ன டிகிரி இருக்கோ அது 2 times அப்படின அர்த்தம் இது என்ன அர்த்தம் இங்க 2 sin a ன்றப்ப sin a அப்படின்றது 2 times மல்டிப்ளை ஆகும் சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா sin 2 into 0 ஓட வேல்யூ என்ன 0 very good any number multiplied by 0 is 0 அப்ப sin 0 left hand sideல right hand sideல உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 sin 0 அப்ப 2 into sin 0 ஓட வேல்யூ என்ன 0 வேதான் 2 into 0 ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல என்ன sin 0 ஓட வேல்யூ என்ன இப்போதான் நம்ம பார்த்தோம் 0 2 into 0 ஓட வேல்யூ என்ன 0 அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருது which means a உடைய வேல்யூ அதாவது தீட்டா உடைய வேல்யூ 0வா இருந்தால் sin 2a will be equal to 2 sin a ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா ஈஸியா இருந்துச்சு அப்படினா சரி தாங்க செகண்ட் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிடலாமா சோ இப்போ 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ 30 டிகிரினா sin one second sin 2a அப்படினா நான் என்ன சொன்னேன் 2 into a உடைய அதாவது டிகிரி வேல்யூ நீங்க என்ன எடுக்கறீங்க தீட்டா வேல்யூ 30 ன்னு எடுக்கறோம் அப்ப 2 times the theta 2 times a equals right hand sideல என்ன இருக்கு 2 times sin a அப்ப 2 sin 30 2 sin 30 இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா sin 2 into 30 என்ன sin 60 எதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணோம் 2 into sin 30 க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணனும் கரெக்ட்டா இல்லையா சோ sin 60 ஓட வேல்யூ என்ன √3/2 டேபிள் வைக்கலன்னு நினைக்காதீங்க கானா இந்நேரம் நீங்க பை ஹார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்றதனால நான் பிளேஸ் பண்ணல ரெஃபரன்ஸ்க்கு √3/2 sin 60 ஓட வேல்யூ என்ன √3/2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு 2 into sin 30 உடைய வேல்யூ என்ன 1/2 1/2 இங்க என்ன ஆயிடும் 2 கேன்சல் ஆயிடும் numerator 2 denominator 2 கேன்சல் ஆயிடும் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு √3/2 ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு 1 இருக்கு இது ரெண்டும் ஈக்குவலா no it is not equal அததான் சொல்லணும் கரெக்ட்டா அப்ப 30 டிகிரின்றப்ப இந்த ஸ்டேட்மென்ட் எனக்கு ட்ரூவா வரல கானா நம்ம ஆக்சுவலா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியணும்ன்றதுக்காக தான் நான் எப்பவுமே ரொம்ப டீடைலா சொல்றேன் இல்ல மேம் எனக்கு இதுவே புரிஞ்சிருச்சுன்றவங்க you can go up to the next video சரியா fourth subdivisionக்கு போய்க்கலாம் ஓகே சோ 45 டிகிரி வெரிஃபை பண்ண என்ன பண்ண அதே மாதிரி இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஸ்டேட்மென்ட் சரியா சோ இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூவா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க ஃபார் வேல்யூ எந்த வேல்யூ ஆஃப் a க்குன்னு சோ அப்ப இதுல டிகிரி நீங்க மாத்தி மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எக்ஸாம் ஆலயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கரெக்ட்டா கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது நாலு ஆப்ஷனை ட்ரை பண்ற பொறுமை இருக்கணும் சரியா டக்கனா அதே மாதிரி ஸ்பீடும் இருக்கணும் உங்க வேல்யூஸ் பை ஹார்ட்டடா உங்களுக்கு தெரியணும் சரியா சோ sin 2 என்ன இப்ப தேர்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா சோ செகண்ட் முடிஞ்சாச்சு தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் அது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு sin 2a sin 2 into a உடைய வேல்யூ இப்ப நம்ம 45 ன்னு எடுக்கிறோம் 45 டிகிரியை நம்ம சூஸ் பண்றோம் 2a னா equals 2 sin 45 sin a ன்றப்ப அது ஒரே டேர்ம்
sin 45. ஓகேவா? இப்போ இங்க இன்னும் டிகிரியே நீங்க எக்ஸாக்ட்டா என்னன்னு கண்டுபிடிக்கல. sin 45 க்கு கண்டுபிடிக்கிறீங்க இல்ல. 2 times of 45. அப்ப sin 2 into 45 ஓட வேல்யூ என்ன? sin 90. இங்க என்னடாக்கனா sin 90. That is equal to 2 into sin 45 இருக்கிறது நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So sin 90 equals, sorry repeat பண்றோம். sin 90 ஓட வேல்யூ என்னடாக்கனா 1. sin 90 ஓட வேல்யூ என்ன? 1. sin 0 னா 0. sin 90 ஓட வேல்யூ 1. So இது எதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும்? 2 sin 45 க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். 2 sin 45 க்கு ஈக்குவலானா எப்படி பார்க்கணும்? sin 45 ஓட வேல்யூ 1 by root 2. 1 by root 2. So இப்போ இங்க 1 2 by root 2 not equalன்றது நமக்கு பார்த்த உடனேவே தெரிஞ்சிரும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. புரியுதா? 1 is not equal to 2 by root 2. இதுக்கு இல்ல மேம் சிம்பிளிஃபை பண்ணி காமிங்கன்னா 2 by root 2 என்னன்னு மாறும்? root 2 into root 2 நியூமரேட்டர் ஸ்ப்ளிட் ஆகும். 2ங்கிறது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? root 2 into root 2 ஸ்ப்ளிட் ஆகும். டினாமினேட்டர்ல root 2 இருக்கும். கேன்சல் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன ரிமைனிங் இருக்கும்? root 2ன்றது தான் ரிமைனிங் இருக்கும். அப்ப 1 is not equal to root 2. This is however known. நமக்கு தெரிஞ்சதுதான். So அப்ப 45 degree is also wrong. 30 degree is also wrong. இது மாதிரி 60 டிகிரி நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எப்படி இது ராங் தான், பட் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுனா பாருங்க. ஓகேவா? சோ அதுக்கான நீங்க செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்சர் கரெக்டா வருதா, அதாவது நாட் ஈக்குவல்னு வருதா, வந்தாலும் என்ன ஆன்சர் வருதுன்றதை நீங்க நான் இப்ப கீழே ஸ்க்ரால் பண்றேன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ ஒரு 1 மினிட் எடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்ணா? ஒரு டவுட் வந்துச்சா நடுவுல? sin 120 வந்திருக்கும். sin 120 இதெல்லாம் நான் செப்பரேட்டா போடுறேன் கண்ணா வீடியோ. பட் இப்போதைக்கு sin 120 ஓட வேல்யூ என்னன்னா √3/2. சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கால்குலேஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? சோ sin 120 வந்திருக்கும் இந்த இடத்துல 2a-ன்றதுனால. அப்ப 2 into 60 நமக்கு 120. sin 120 ஓட வேல்யூ √3/2. So this √3/2 will not be equal to √3. ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 into sin 60ன்றப்ப 2 into √3/2 2 கேன்சல் ஆயிடும். சோ இது ரெண்டும் கண்டிப்பா பார்த்த உடனே it is not equal னு தெரிஞ்சிரும். சோ அப்ப எந்த வேல்யூக்கு தான் நமக்கு வெரிஃபை ஆகுதுன்னா sin 0க்கு தான் வெரிஃபை ஆகுது. இந்த a வேல்யூங்கிறது 0வா இருந்தா மட்டும் தான் that statement is verified. ஓகேவா? சோ a should be equal to என்னடாமா 0. சோ அதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? சோ third subdivision இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் subdivision நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you. So Kanna, Gavnida, trigonometry exercise 8.2 question number 2. Choose the correct option. So இதுல fourth subdivision பார்க்கலாம். Already 3 subdivisions பார்த்திருப்போம். 2 tan 30 by 1 minus tan square 30. So இங்க உங்களோட values எது ரிலேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா tan theta. அப்ப tan theta சம்பந்தப்பட்ட specific angles மட்டும் நம்ம இங்க சும்மா எழுதி வச்சுப்போம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. So tan 0 என்ன? 0. tan 30 ஓட வேல்யூ என்ன? 1 by √3. tan 45 and tan 60 இந்த ரெண்டு வேல்யூஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்து நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த 1 tan 45 க்கு, டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த √3 tan 60 க்கு. சோ சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி. ஓகேவா? இது வந்து லாஜிக்கா எல்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் உங்க ஹிண்ட்டுக்காக நான் சொல்றேன். tan 30 அப்படின்னா 1 by √3ன்றது வேல்யூ. இந்த டெரிவேஷன் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ tan 45 tan 60 அப்படின்னு அடுத்தடுத்து வரப்ப இந்த 1 by √3 1 and √3 செப்பரேட்டா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். tan 90 வேல்யூ நமக்கு not defined அப்படின்னு வரும். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த வேல்யூஸ் இப்ப ரெஃபரன்ஸ்க்கு வச்சு நம்ம இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம்டா. சோ என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? 2 tan 30. அப்ப 2 into tan 30 ன்னு அர்த்தம், which means 2 into tan 30 உடைய வேல்யூ என்ன? tan 30 உடைய வேல்யூ 1 by √3. 1 by √3. ஓகே, டினாமினேட்டருக்கு போலாமா? நியூமரேட்டர் சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சது. டினாமினேட்டர்ல என்ன? 1 minus tan square 30. நியூமரேட்டர்ல tan 30 அப்படின்னா இங்க என்னமா? tan square 30. tan square அப்படின்னா என்ன பண்ணும்? tan 30 ஓட வேல்யூவை எழுதிட்டு we have to square that. அப்ப tan 30 வேல்யூ என்ன? 1 by √3. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். கரெக்டா? சரி, அடுத்தது என்ன? 2 into 1
by root 3. 2 into 1 by root 3 னா இது whole number. அப்ப numerator ஓட அப்படியே multiply பண்ணிப்போம். கரெக்ட்டா கண்ணா? So 2 by root 3. 2 into 1 by root 3 என்னடாமா 2 by root 3. அதாவது நீங்க இத fraction formatல எழுதிக்கோங்க 2 by 1. அப்ப numerator is multiplied with the numerator, denominator is multiplied with the denominator. So 2 into 1 2, 1 into root 3 is root 3. 2 by root 3 ன்றது நமக்கு எங்க இருக்கு இப்ப numeratorல இருக்கிற fraction. denominatorக்கு போலாமா? denominatorல நமக்கு என்ன வரும் 1 minus 1 by root 3 the whole square. அப்ப 1 minus 1 by root 3 the whole square ஆப்ரேட் பண்ணோம்னா 1 by 3. எப்படி 1 square 1, root 3 square is 3. So 1 minus 1 by 3 எழுதினதுக்கு அப்புறம் numerator value again 2 by root 3 எழுதிக்கலாம். இதுல நமக்கு இதுக்கு மேல simplify பண்றதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. So denominatorல 1 minus 1 by 3 இருக்கு. அப்ப நம்ம LCM எடுப்போம். அதாவது cross multiplier. So அப்ப 3 into 1 என்ன 3 minus 1. இப்ப இந்த 3 என்ன ஆயிடும் common denominator மாறிடும். கரெக்ட்டா? 1 க்கு மட்டும் denominator இருந்தது common denominator மாறுது. அப்ப by 3. ஓகேவாடாமா? சோ அப்ப 2 by root 3 by denominatorல உங்களுக்கு என்ன இருக்கு 3 minus 1 by 3. numeratorல 3 minus 1 இருக்கு, denominator is a common denominator 3. அப்ப 3 minus 1 என்ன 2, 2 by 3ன்றது இருக்குது. சோ இது என்னது fraction division. numeratorல ஒரு fraction, denominatorல ஒரு fraction. fraction divisionனா என்ன பண்ணனும் அப்படியே நம்ம reciprocalா கன்வர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். which means numeratorல இருக்குது 2 by root 3 into denominatorல இருக்கிற இந்த fraction. denominatorல இருக்கக்கூடிய இந்த fraction என்ன ஆகணும் numeratorக்கு வரப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகி மேல வரப்ப reciprocalா வரணும், தலைகீழா வரணும், இன்வர்ஸா வரும். I mean the reciprocal. ஓகேவா? so multiplicative inverse அப்படினுவோம். அப்ப 3 by 2 என்னடா கண்ணா 3 by 2. 2 by 3ன்றது மேல வரப்ப into அப்படினு சொல்லி numerator கன்வர்ட் பண்றப்ப 3 by 2 வரும். இதுல எது கேன்சல் ஆகும் numeratorலயும் 2 இருக்கு, இங்க denominatorலயும் 2 இருக்கு. ஓகேவா? மேல கீழ இது ஸ்ட்ரைட்டா தான் கேன்சல் பண்ணனும் இல்லடா கண்ணா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கறப்ப நம்ம இப்படி கிராஸ் ஆவும் கேன்சல் பண்ணலாம். சரியா? So 2 and 2 cancel ஆயிடுச்சு. இதோட நம்ம ஆன்சர் முடிஞ்சதா 3 by root 3. இது உங்களுடைய ஆப்ஷன்ல இருக்குதா இல்ல வேல்யூஸா கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஸ்பெசிபிக் ஆங்கிள்ஸ் தீட்டாவா கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 3 by root 3 நீங்க எங்கயா படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா இல்ல? இன்னொரு க்ளூ என்ன அப்படினா இதுக்கு அப்புறமும் நமக்கு ஸ்டெப் இருக்குதா இல்லையான்றது எக்ஸாம்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 by root 3 டினாமினேட்டர் நான் ரேஷனலைஸ் பண்ண சொல்லிருக்கேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியாடா கண்ணா? சோ அப்ப ஏதாவது கேன்சலேஷன் நடக்குதான்னு பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த 3 நம்ம root 3 into root 3 ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா முடியாதா? root 3 into root 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். சோ root 3 into root 3 நான் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிற root 3 நியூமரேட்டர்ல இருக்க ஒரு root 3 கேன்சல் ஆகுமா ஆகாதா? ஆகும். கரெக்ட்டா? சோ இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்ல root 3 into root 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் by root 3. சோ ஒரு நியூமரேட்டருக்கு கேன்சல் டினாமினேட் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு root 3 மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த root 3 ஓட வேல்யூ எங்க வருதுன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? பாருங்க tan நம்ம வேல்யூஸ் ரெஃபரன்ஸ்க்காக எழுதணும்ல அதுலயே root 3 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்ட். tan 60 ஓட வேல்யூ என்னடாமா root 3. tan 60 ஓட வேல்யூ root 3. tan 60 நம்மளுடைய ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் C. tan 60 ஓட வேல்யூ இருக்கு. tan 60 ஓட வேல்யூ தான் root 3. அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவாமா? சோ புரிஞ்சுதா செகண்ட் சம் ஃபோர்த் சப்டிவிஷன்? ஓகே கண்ணா, thank you. சோ கண்ணா கவனிடா trigonometry exercise 8.2ல question number 3. if tan of a plus b equals root 3. tan of ஓகேவா வெறும் tan ஏன் கொடுக்காம இது என்னது காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் tan of a plus b அப்படினு கொடுத்திருக்காங்க equals root 3 and tan of a minus b equals 1 by root 3. ஓகேவா? சோ இப்படி given data நமக்கு கொடுத்திருக்காங்க. இத வச்சு என்ன பண்ண சொல்றாங்க? they are asking us to find a and b. they are asking us to find a and b. a உடைய வேல்யூ b உடைய வேல்யூவும் ஒரே ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னது? a plus b should be greater than 0
and less than or equal to 90 degree. நீங்க கண்டுபிடிக்கிற a and b ஆட் பண்றப்ப a plus b இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? it should lie between 0 degree and 90 degree. ஓகேவா? and one more condition என்ன கொடுத்திருக்காங்க? a is greater than b. அப்ப the values that you are finding out a and b கண்டுபிடிக்கிறீங்கல்ல, so அந்த values எப்படி இருக்கணும்? a must be greater than b. ஓகேவா கண்ணா? புரியுதா? so next பாருங்க, என்ன எழுதலாம்? tan of given data எடுத்து எழுதலாம். கரெக்ட்டா? tan of a plus b equals √3. இப்போ உங்களுடைய சார்ட்டுக்கு வரலாம். ஓகே, ரேஷியோ சார்ட்டுக்கு tanல எந்த வேல்யூக்கு for what degree of tan you will get √3 அத நம்ம செக் பண்ணனும். சோ பாருங்க, √3 எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா tanக்கு நேரா tan 60 ல √3 இருக்கு. So what is the value of tan 60? It is √3. இங்க நமக்கு tan of a plus b equals √3. அப்ப நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை இதோட கம்பேர் பண்ணி எழுதலாமா? tan 60 equals √3 எழுதிட்டோமா? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் given data, இன்னொரு given data என்ன கொடுத்திருக்காங்க? tan of a minus b. So அதையும் எடுத்து எழுதலாம். tan of a minus b equals 1 by √3. இப்போ இது நம்ம சார்ட்டோட கம்பேர் பண்ணலாமா? see இந்த வேல்யூஸ் வந்து நீங்க பை ஹார்ட்டடா இருப்பீங்க கண்ணா, ஏன்னா அவ்வளவு சம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேனே தவிர கண்டிப்பா 1 by √3 அப்படினாலும் √3னாலும் எந்த டிகிரிக்கு இந்த வேல்யூ வருதுன்றது உங்களுக்கு பை ஹார்ட்டடா தெரிஞ்சிருக்கணும். சரியா கண்ணா? அவ்வளவு டைம்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். tan of a minus b அப்படினா என்னது? 1 by √3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் என்னது? 30 டிகிரி. சோ இங்க நான் என்ன எழுத போறேன்னா tan 30 degree equals 1 by √3 எழுதியாச்சா? இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாமா? சோ இங்க ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவல்ன்றது நமக்கு தெரியும். √3 அதை வச்சு எழுதிட்டீங்க. இப்போ எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? a plus b, a minus b இதை யூஸ் பண்ணி a and b ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அப்ப இந்த இடத்துல tan of a plus b equals √3 போடுற இடத்துல நான் என்ன எழுதலாம்? a plus b க்கு பதிலா 60 டிகிரி. கரெக்ட்டா தாங்க? சோ அப்ப a plus b அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் கண்ணா? 60 டிகிரிக்கு ஈக்குவல். அதை நான் இங்க எடுத்து எழுதிக்கலாமா? a plus b is equal to 60. எதனால இந்த a plus b equal 16 மாறுது? tan of a plus b ஓட வேல்யூ தான் √3. எனக்கு √3 எதுக்கு ஈக்குவல் தெரியும்? tan 60 க்கு ஈக்குவல்னு தெரியும். சோ ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா என்ன ஆகுது? a plus b equals 16 இங்க ஈக்குவேட் ஆகிடுது. ஓகே चलो. சோ செகண்ட் ஈக்குவேஷன் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த a minus b ல tan of a minus b equals 1 by √3. அப்ப tan 30 equals 1 by √3. சோ எது ரெண்டு ஈக்குவேட் ஆகும்? வெரி குட். a minus b equals 30. a minus b equals 30. a plus b ஓட வேல்யூ எப்படி 60 க்கு ஈக்குவேட் ஆகுது? a minus b எதுக்கு ஈக்குவேட் ஆகுது? 30 டிகிரிக்கு ஈக்குவேட் ஆகுது. ஓகேவா? so now solving by elimination method. ஓகே, நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சா we can solve. elimination methodல என்ன ஆகும்? so plus b and minus b will get eliminated. ஏன்னா என்ன ஆகும்? plus b minus b will be equal to 0. so இந்த terms வந்து null ஆயிடும். கரெக்ட்டா? so அப்ப remaining என்ன இருக்கு? when you add these two equations a plus a, அப்ப 2a equals இங்க plus b minus b will get cancelled. 60 degree plus 30 degree that is equal to 90. அப்ப 2a equals 90 னா a equals என்ன? 90 by 2 that is equal to 45 degree. so you have found out a உடைய value 45 degree. okay, next என்ன பண்ணு? you have to find b. b கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? elimination method solve பண்ணதுக்கு அப்புறம் we have to substitute in either this first equation or second equation. In either of these two equations you should substitute the value of a. கரெக்ட்டா? அப்ப நான் first equationல substitute பண்றேன் அப்படினா 45 degree plus b. ஓகேவா? a இருக்கிற இடத்துல 45 substitute பண்ணிட்டு plus b equals 60. அப்ப what is the value of b? 60 degree minus 45 degree. கரெக்ட்டா கண்ணா? so b equals 60 minus 45 that is equal to 15. so what is the value of b? b is equal to 15 degree. இது இல்ல மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கஷ்டமா இருக்கு அப்படினா you can even solve in second equation. second equationல பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? a minus b. ஓகேவா? so 45 minus b equals 30 degree. அப்ப b வந்து நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்ட்டா கண்ணா?
b நெகட்டிவ்ல இருக்கப்ப I can shift this b to the other side and bring 30 to this side. கரெக்ட்டா? அப்படியே டிரான்ஸ்போசிஷன். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன ஆகும்? 45 minus 30 equals b. minus b அந்த சைடு போறப்ப பாசிட்டிவ் ஆயிடும். 30 பாசிட்டிவ்ல இருக்கிறது இந்த சைடு வரப்ப minus 30 ஆ வரும். That is called transposition. So what is the value of b? 45 minus 30 equals 15. 15 equals b. So 15 degreeன்றது b உடைய வேல்யூ. So நீங்க எந்த ஈக்குவேஷன்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா ரெண்டுத்துலயும் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே உங்க ஆன்சர் கிடைச்சிரும். So just for verification உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஓகேவாடா கண்ணா? So a and b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ just verify பண்ணிக்கோங்க உங்க ஆன்சர் கரெக்ட்டா. எப்படி? இங்க என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க உங்களோட கண்டிஷன்? a must be greater than b. நம்ம கண்டுபிடிச்சதுல a1 உடைய வேல்யூ 45 டிகிரி and b உடைய வேல்யூ 15 டிகிரி. So a greater ஆ இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கம்மா. a is greater than b. So this condition is satisfied. And one more thing, a plus b should lie between 0 degree and 90 degree. What is the value of a plus b? a plus b is equal to 60 degree. Verify ஆகுதான்னு பாருங்க. 45 degree plus 15 degree. 45 plus 15 is 60 degree. Very good. இதுவும் நமக்கு வெரிஃபை ஆகுது. So 60 degree அப்படின்றது 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் மிட்ல தான் நமக்கு in between those two values தான் லை ஆகுது. So this is also right. So the answers that we found out, a 45 and b 15 அப்படின்றது என்னடா கண்ணா? That is right. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா சார்? ஓகேமா, thank you. கண்ணா கவனிடா. So exercise 8.2 trigonometry ல நமக்கு question number 4. Okay. State whether the following are true or false. Justify your answer. So அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒரு 5 statements கொடுத்திருக்காங்க. We have to find whether it is true or false and we have to also explain it, justify that this is a reason அப்படின்ற மாதிரி நம்ம explanation கொடுக்கணும். ஓகேவா? So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா first one, sin of a plus b equals sin a plus sin b. இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் கானா. நம்மளா ஒரு வேல்யூஸை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அசியூம் பண்ணி பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டா இல்லையா, அவ்வளவுதானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு 30 டிகிரி அண்ட் ஒன் மோர் பிக்கு வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண போறேன். ஓகேவா? லெட் a ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னா 30 டிகிரி, b ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னா 60 டிகிரி. இது நம்மளுடைய அசம்ஷனுக்காக. அது கரெக்டா இல்லையா நம்ம ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்காக செய்யறோம். சரியாடாமா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, sin of a plus b. இப்ப sin of a இருக்கிற இடத்துல 30 டிகிரி plus b இருக்கிற இடத்துல 60 டிகிரி. So this is the values we have assumed. Equals sin a. அப்ப sin 30 டிகிரி plus sin b. அப்ப sin 60 டிகிரி. தெரியுதா கண்ணா? சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப கரெக்டா செய்யுங்க, அதுலதான் இருக்குது. ஓகேவா? சோ இப்ப அடுத்தது sin of 30 plus 60. அப்ப sin of 30 plus 60 என்ன? 90. அப்ப இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? sin 90 டிகிரி equals sin 30 plus sin 60. sin 30 உடைய வேல்யூ நான் இந்த டைம் சம்க்கு வந்து டேபிள் பிளேஸ் பண்ணல கானா, பிகாஸ் நம்ம சம் கடைசி சம்க்கு வந்துட்டோம் எக்ஸசைஸோட லாஸ்ட் சம். சோ இந்த நேரத்துல உங்களுக்கு வேல்யூஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். sin 30 வெரி குட், 1/2. அடுத்தது sin 60 √3/2. வெரி குட் சூப்பர். சோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க. sin 19 உடைய வேல்யூ sin 90 is 1, sin 0 is 0, sin 90 is 1. அப்ப இந்த 1 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாமா? சோ இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுலயும் 1 ஈக்குவலா இருந்தாதான் அங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செக் பண்ணி பார்த்தறலாம். 1 into √3 multiplication கரெக்ட்டா. அப்ப numerator will be multiplied with the numerator. 1 into √3 is √3 by 2 into 2 என்ன? 4. So 1 √3/4 ஈக்குவலா? Not equal. So அப்ப sin of a plus b is not equal to sin a plus sin b. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டா? அப்ப ஈக்குவல்னு கொடுத்துட்டதுனால this statement is
false. நம்ம ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ மேம் இது என்ன மேம் ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூஸ் நம்ம ரேண்டமா இதனால பிக் பண்ணலாமா அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஸ்பெசிபிக் ரேஷியோஸ் பார்த்திருக்கோம். 0, 30, 45, 60, 90. சோ இது நீங்க டிஃபரெண்ட் வேல்யூஸ் தான் எடுக்கணும்னு இல்ல. சப்போஸ் A and B நீங்க 30 டிகிரி 30 டிகிரி இல்ல 45 டிகிரி 45 டிகிரி அப்படியே நீங்க எடுக்கலாம். ஓகேவா கண்ணா? சோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ எடுத்து செக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வேல்யூஸ் அஸ்யூம் பண்றோம். சோ பர்టిక్యులரா இந்த வேல்யூ தான் எடுக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ கால்குலேஷனுக்கு அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? சோ this statement is false. அடுத்தது the value of sin theta increases as theta increases. sin theta உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. எப்போ? when the theta value increases. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டா? சோ நம்ம டேபிள்ல இதுக்கு ரொம்ப பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப டீடைல்டா போகணும்ல இல்ல. சிம்பிள். sin 0 வேல்யூ என்ன? வெரி குட். sin 0 0. sin 90 உடைய வேல்யூ என்ன? 1. அப்ப 0 ல இருந்து நம்ம டேபிள் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி and then 90 டிகிரி இப்படிதானே கண்ணா எழுதுவோம். இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் எழுதுவோம். அப்ப sin theta உடைய வேல்யூ எப்படி இருக்கு? 0 ல இருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு வெரிஃபிகேஷனுக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ 1/2 வருமா sin 30 உடைய வேல்யூ? 1/2 னா என்ன? 0.5. கரெக்ட்டா இல்லையா? அடுத்தது 1/√2 இருக்கும். 1/√2 உடைய வேல்யூ என்ன? approximately ஒரு 0.7 கிட்ட வரும். and √3/2 ஓட வேல்யூ என்ன? இதுவும் approximately ஒரு 0.85 அந்த மாதிரி வரும். கரெக்ட்டா? சோ அப்ப பாருங்க 0 அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. 30 டிகிரி இன்க்ரீஸ் ஆகறப்ப தீட்டா இன்க்ரீஸ் ஆகறப்ப நமக்கு இங்க என்ன 0.5 னு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. then 45 டிகிரி again 30 ல இருந்து 45 அப்படின்றது ஒரு இன்கிரிமென்ட் தான். சோ அப்ப இங்க 0.7 அப்படின்றது ஒரு இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ தான். சோ அப்ப என்ன ஆகுது? theta உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாத sin theta வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. so this statement is true. sin 0 உடைய வேல்யூ 0. sin 90 theta இன்க்ரீஸ் ஆகறப்ப வேல்யூ என்ன ஆகுது? 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. so this statement is true. ஓகேவா கண்ணா? so அடுத்த ஸ்டேட்மென்ட் போலாமா? ஓகே. third one. the value of cos theta increases as theta increases. so இதுவும் அதே மாதிரி क्वेश्चन தான். செகண்ட் क्वेश्चन மாதிரியே cos theta உடைய டேபிள் சும்மா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க கண்ணா. cos 0 என்ன? 1. வெரி குட். கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. ஓகே. சோ அடுத்து cos 90 என்ன? 0. வெரி குட் கண்ணா. சோ அப்ப cos 0 இப்ப theta உடைய வேல்யூ 0. cos 90 அப்படினா theta உடைய வேல்யூ 90. அப்ப theta உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக cos theta என்ன ஆகுது? 1 பெரிய வேல்யூ 0 பெரிய வேல்யூவா? 1 தான் கிரேட்டர். சோ அப்ப 1 ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா தங்கம்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ அப்ப theta வேல்யூ இன்க்ரீஸ் ஆக cos theta வேல்யூ என்னடா கண்ணாகுது? டிக்ரீஸ் ஆகுது. புரியுதாமா? சோ cos 0 என்ன? 1. cos 90 theta இன்க்ரீஸ் ஆகறப்ப cos theta வேல்யூ 0 ன்னு சொல்லி அளவு குறையுது. சோ அப்ப டிக்ரீசஸ்ன்றதா கரெக்ட். அப்ப இவங்க கொடுத்திருக்கிறது the value of cos theta என்ன ஆகணுங்க? it should decrease. the value of cos theta should decrease as theta increases. ஆப்போசிட்டா தான் இருக்கணும். அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் என்னடா கண்ணா? this is false. ஓகேவா? புரியுதா? அடுத்தது sin theta equals cos theta. sin theta equals cos theta. equal அப்படின்னா என்ன? ஒரே மாதிரி. அப்ப sin theta cos theta ஒரே அளவா இருக்குது. எப்போன்னு சொல்றாங்க? for all values of theta. பார்த்த உடனே தெரிஞ்சிரும் the statement is false. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம டேபிள் எழுதலாம் திரும்ப. ஓகே. சோ இப்போ என்னது? sin cos. ஓகே. 0 30 45 60 90 specific angles. so sin 0 0 1/2 1/√2 √3/2 1. அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல எழுதுவீங்க. கரெக்ட்டா? டேபிள் எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க? அப்படியே ரிவர்ஸ் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். 1 √3/2 1/√2 1/2 0. சோ இப்படிதான் எழுதுவீங்க. அப்ப ஒரே மாதிரி வருதா?
கேட்கலாம் மேம் ஒரு இடத்துல வருதே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கரெக்டா. sin 45 cos 45 என்னது ஈக்குவல். cos 45 and sin 45 are equal. சரி கண்ணா, ஆனா அவங்க क्वेश्चन நீங்க கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் 45 டிகிரி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? when theta equals 45 அவங்க கொடுத்திருக்காங்களா? கிடையாது. what they are given here for all values of theta அப்படின்ட்டாங்க. all values of theta னா எல்லா நேரமும் அது ஈக்குவலா இருக்கணும். பட் பாருங்க sin 0 ல டிஃபர் ஆகுது, sin 30 cos 30 ல டிஃபர் ஆகுது, sin 60 cos 60, sin 90 cos 90 எல்லாத்துலயுமே அது டிஃபர் ஆகுறப்ப வெறும் ஒரு இடத்துல 45 டிகிரி நமக்கு சேமா இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுது? this is false. this statement is also false. புரியுதா தங்கம்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? cot A is not defined for A equals 0. இது நம்ம டேபிள் பார்த்த உடனேவே சொல்லிடலாம். because என்னது cot 0 நமக்கு என்னவாக்கனா இருக்கும்? not defined அப்படின்னு தான் நம்மளுடைய சார்ட்ல இருக்கும், டேபிள் சார்ட் நம்ம படிச்சதுல. பட் இருந்தாலும் மேம் இங்க ஜஸ்டிபிகேஷன் கேட்டிருக்காங்களே, இப்ப நம்ம செஞ்சு பார்க்கணுமே அப்படின்னா cot 0 ரேஷியோவை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரேஷியோ படிச்சிருப்பீங்களா? ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. வெரி குட். cot theta அப்படின்னா என்னது? cos theta by sin theta. ஏன்னா tan thetaவுக்கு நமக்கு என்ன வரும்? sin theta by cos theta ன்னு வரும். அப்ப cot theta அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணா அப்படியே ரெசிப்ரோக்கல் ரிவர்ஸ்ல சொல்லணும். cos theta by sin theta. அப்ப cos theta by sin theta ன்னு எழுதினதுக்கு அப்புறம் theta உடைய வேல்யூ அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. when a equals 0, அதாவது a னுடைய வேல்யூ theta னுடைய வேல்யூ 0 ஆ இருக்கிறப்ப it is not defined அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப பண்ணி பார்க்கலாமா? cot 0 நமக்கு வேணும்னா you have to substitute cos 0 by sin 0. கரெக்ட்டா இல்லையா? நம்ம ரேஷியோ ஃபார்முலா இதுதான். சோ cos 0 ஓட வேல்யூ என்ன? 1. sin 0 னுடைய வேல்யூ என்ன? 0. வெரி குட். இப்போ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். not defined. ஏன் not defined? the denominator value is 0. denominator 0 ஆ இருக்கிறப்ப அங்க என்ன ஆயிடுது? நம்மளுடைய இது not defined. it is not defined. இந்த denominator இந்த divisor வந்து என்னன்றதே அவங்க கிளியரா கொடுக்கலன்றது அர்த்தம். கரெக்ட்டா? 0 தான் இருக்குதுன்றப்ப அங்க நீங்க என்ன டிவிஷன் பண்ணுவீங்க? எதுல பிரிப்பீங்க? ஓகேவா? so when the denominator is 0, the value is undefined or not defined. அப்ப cot 0 னுடைய வேல்யூ நீங்க என்னன்னு கொடுக்கலாம்? not defined னு கொடுக்கலாம். புரியுதா கண்ணா? tan 90 நீங்க not defined சொல்வீங்க. அப்ப cot 0 not defined. இது டேபிள் சார்ட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுனால நம்ம ப்ரூவ் பண்றோம் அது. ஓகேவா கண்ணா? புரியுதா? so இங்க this is true. this statement is true. so first பாருங்க false, அடுத்தது என்னது? true, next false, அடுத்தது false, next வந்து true. so இந்த அஞ்சு சப்டிவிஷனுக்குமே நம்ம ஜஸ்டிஃபிகேஷனோட நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தாச்சு. ஓகேவா கண்ணா? புரியுதா? Thank you, ma.